நேர்மை அறிதல் என்ற தலைப்பில் 5/1/2025 அன்று திண்டுக்கல்லில் நடந்த அங்காடிக் கூடலில் ஆசான் மா. செந்தமிழன் அவர்களின் உரை. அனைவருக்கும் வணக்கம். இந்த அங்காடி கூடல் என்பது இங்கு திண்டுக்கல்லில் முதல் முறையாக தொடங்கப்படுகிறது. இந்த நிகழ்விற்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இது நெடியோன் பொழிலி ஆகியோர் குடும்பத்தினருடைய ஒரு தனிப்பட்ட செயல்பாடாகவும் செம்மை நெறிப்படுத்தும் வகையிலும் இருக்கும். அதாவது இது ஒரு செம்மையின் முற்றுமுழுதான பொது செயல்பாடு அல்ல. இவ்வாறான சில அங்காடிகளை நாம் ஆங்காங்கு தொடங்க இருக்கிறோம். இந்த குடும்பத்தை பொறுத்தவரை அவர்களுடைய ஊர் இதுதான் என்றாலும் வாழ்வியல் என்ற வகையில் அவர்கள் ஊர் திரும்பியவர்கள். ஊர் திரும்புதல் என்பது இடமாற்றம் அல்ல, அது அடிப்படையில் நிகழ வேண்டிய மன மேம்பாடு, மனநிலை மேம்பாடு. இதனை நாம் ஏற்கனவே பல உரைகளில் விளக்கியிருக்கிறோம். அவ்வகையில் தன்னுடைய ஊரில் இருந்தாலும் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்கிறார், மனநிலையை மேம்படுத்திக் கொள்கிறார் என்றால் அவர் ஊர் திரும்பிக் கொண்டிருக்கிறார் என்று பொருள். அவர் முழுமையாக ஊர் திரும்பிவிட்டார் என்றால் அவர் மனநிலையில் மேம்பாடு அடைதல் என்பதனை கடந்து தன் வாழ்க்கையே இறைவன் வகுத்த நெறி வழிபட்டதுதான் என்பதனை ஒப்புக்கொண்டார் என்று பொருள். இது சற்று கடினமாக இருக்கும். இந்த உரையில் நான் அதனைத்தான் விளக்க விரும்புகிறேன். மனநிலை மேம்பாடு என்பது ஒரு தொடக்கம். அது ஒரு மனிதர் தன்னை புரிந்து கொள்ளுதல், தன்னுடைய சுற்றத்தை புரிந்து கொள்ளுதல், சூழலை உள்வாங்குதல் ஆகிய 3 நிலைகளில் நிகழ்வது. ஒவ்வொருவரும் தன்னை பற்றிய புரிதலுக்கு வர வேண்டும். அதுதான் முதல் நிலை. நான் யார், என்னுடைய இயல்புகள் யாவை என்ற கேள்விகளுக்கு நேர்மையாக விடை காண வேண்டும். அந்த விடை காணும் போக்கில் மற்றவர்களுடைய மதிப்பீடுகள் பெரும் தடைகளாக இருக்கும். ஒருவர் நான் யார் என்ற கேள்வியுடன் தன்னுடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கிறார். என்னவாகவெல்லாம் இருந்திருக்கிறேன் என்பதனை அவர் புரிந்து கொள்கிறார். அந்த பயணத்தில் கடந்த கால நிகழ்வுகளில் இருந்து அவர் எதனை பெற்றுக்கொள்கிறார் என்பதை விட கடந்த கால நிகழ்வுகளில் பிறர் அவர் மீது எவற்றையெல்லாம் சுமத்தினார்கள் என்பதுதான் மிகுதியாக இருக்கும். அது ஒரு கொடும் பயணம். எதிர்காலமோ மிக நெடும் பயணம். கடந்த காலமே கொடுமையாக இருக்கிறது, எதிர்காலம் நெடிதாக இருக்கிறது எனும்போது இனி நான் யார் என்ற கேள்வியே வேண்டாம் என்று பலர் ஒதுங்குகிறார்கள். நிகழ்காலத்தில் நான் என்னவாக இருக்கிறேன் என்பதனை ஒருவர் புரிந்து கொள்ள முற்படும் போது புதிதாக எதுவும் நிகழ்வதில்லை. அதே மதிப்பீடுகளும் தீர்ப்புகளும் ஒவ்வொருவர் மீதும் எழுதப்படுவதை அவர் பார்க்கிறார். இது ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தில் சுற்றத்தார் அல்லது சூழலில் இருப்போர் என்ன மதிப்பீடுகளை வைக்கிறார்களோ அதற்கு ஆட்படுபவர்கள் முதல் நிலையிலேயே வெளியேறுகிறார்கள். எதிலிருந்து வெளியேறுகிறார்கள்? மனநிலையில் மேம்படுதலில் இருந்து வெளியேறி விடுகிறார்கள். இரண்டாவது நிலை பிறரை புரிந்து கொள்ளுதல். தன்னைத்தானே நேர்மையாக விளங்கிக் கொள்ள இயலாதவர்கள் பிறரை நேர்மையாக பார்க்க மாட்டார்கள். ஒருவர் நேர்மையாக தன்னை அறிந்து கொள்ளுதல் என்பது என்ன? இந்த கேள்விக்கு விடை காண்பதற்கு முன்னர் நேர்மை என்ற சொல்லை குறித்து சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் நேர்மை என்பது இங்கு எவ்வாறு புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறேன். உண்மையான நேர்மை எனும் சொல்லின் பொருளுக்கும் நடைமுறை புரிதலுக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன. மீண்டும் அதே மதிப்பீடுகள் அந்த சொல்லின் மீது திணிக்கப்பட்டிருக்கின்றன. ஒருவர்
அரசு பணியில் இருக்கிறார். அவர் கையூட்டு பெறவில்லை என்றால் அவர் நேர்மையானவர் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. ஒருவர் எவ்விதமான ஆதாயமும் இல்லாமல் ஒரு பணியை செய்து முடிக்கிறார் என்றால் அவர் நேர்மையானவர் என்று கருதப்படுகிறது. ஆதாயம் இல்லாமல் ஒன்றை செய்வதுதான் நேர்மை என்றால், ஆதாயம் அல்லது மறுபயன் ஆகியவை சமூகத்தின் தவிர்க்க இயலாத உறுப்புகளாகிவிட்டன என்று பொருள். அரசு பணியில் இருக்கும் ஒருவர் ஆதாயம் இல்லாமலா இருக்கிறார்? அவருக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது. மறுபயன் இல்லாமல் அவர் பணியாற்றுகிறாரா? இல்லை. அவருக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது. பல வகைகளில் அவருக்கான பணி காப்பு இருக்கிறது, பொருள் காப்பு இருக்கிறது. ஆனாலும் அவர் கையூட்டு பெறவில்லை என்றால் நேர்மையானவர் என்று ஏன் இந்த சமூகம் அவரை அழைக்கிறது? ஏனென்றால் ஆதாயம் இல்லாமல் எதையும் செய்யாத என்று இந்த சமூகம் கூறிக்கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்தின் அடிப்படை கருத்தே ஆதாயம் இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது. அப்படி ஒரு வேளை செய்தால் அவர் சிறப்பானவர். ஆனால் உண்மை என்ன? ஒன்றை பிறருக்காக செய்யும் பொழுது அவர்கள் மீது கொண்டிருக்கும் அக்கறையினால் செய்ய வேண்டும். ஒன்றை நீங்கள் பிறருக்கு வழங்குகிறீர்கள், அதனை பெறுபவர்கள் உங்கள் வழங்கலை பெற்ற பின்னர் மலர்ச்சி அடைகிறார்கள் என்றால் அதுதான் உங்களுக்கு வழங்கப்படும் ஆதாயம். அவர்களுடைய மனம் மகிழ்ச்சி அடைகிறது, அவர்கள் ஒரு துளியேனும் மேம்படுகிறார்கள் என்றால் அதுதான் உங்களுடைய வினைக்குரிய ஆதாயம். உண்மையான ஆதாயம் ஒரு பொருளாக இருக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் பிறருக்கு ஒன்றை செய்கிறீர்கள் என்றால் அது அவர்களுடைய வாழ்க்கையை முன்னகர்த்த வேண்டும். அவர்களுடைய மனநிலையில் எழுச்சியை, மலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். அந்த முன்னகர்தலும் மலர்ச்சியும் தான் நீங்கள் பெறும் ஆதாயம். இது அழியாதது, இது நிலைத்தன்மை கொண்டது. ஒருவர் உங்களிடம் ஒரு கோரிக்கையை வைக்கிறார், அது அவரையும் கெடுக்கும், சூழலையும் கெடுக்கும். அந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள். அதற்காக எந்த பொருளையும் பெறவில்லை என்றால் அது நேர்மையா? அதில் என்ன நேர்மை இருக்கிறது? சூழலை கெடுப்பதற்கு அல்லது ஒருவருடைய வாழ்க்கை கெடுவதற்குரிய ஒன்றை செய்து கொடுக்கும் போது கையூட்டு பெற்றால் என்ன, பெறவில்லை என்றால் என்ன? அரசு பணியில் இருப்பவர்கள் ஒரு சிலர் கையூட்டு பெறாமல் சில கோப்புகளில் கையெழுத்து விடுகிறார்கள். அந்த கோப்புகள் எந்த மக்களை சென்றடைகின்றனவோ அந்த மக்களுடைய வாழ்க்கை மேம்படுகின்றது என்றால் அது கையெழுத்து இட்டவருடைய வினை, அதற்குரிய ஆதாயத்தை அவர் பெறுகிறார். மாறாக முறைகேடான ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, அந்த முறைகேட்டில் அவர் பங்கு பெறவில்லை என்றால் அது நேர்மை அல்ல, அது பாசாங்கு, போலித்தனம், ஒரு வகையில் அது ஒரு தன்னல வெறி. நீ எதன் உறுப்பாக இருக்கிறாயோ அது சீர்கேடுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அந்த சீர்கேடுகளை எதிர்த்து நீ கேள்வி கேட்க மாட்டாய். அந்த சீர்கேடுகளுக்கு நீயும் ஒரு பொறுப்பு என்பதனை ஏற்க மாட்டாய். யாரோ செய்கிறார்கள், நான் மட்டும் நேர்மையாக இருக்கிறேன் என்று சொன்னால் அது உண்மையான நேர்மையா? நீ ஒரு கட்டமைப்பின் அங்கமாக இருக்கிறாய். இந்த கட்டமைப்பு சீர்கேடுகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. நீ மறுபயன் எதிர்பார்க்காமல் அந்த கட்டமைப்பில் இல்லை, உனக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது. ஆகவே நேர்மை என்ற சொல்லுக்கும் உனக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஒரு கட்டமைப்பு சூழலை கெடுக்கிறது, பலருடைய வாழ்விடங்களை சூறையாடுகிறது எனும்போது அவ்வாறான சூறையாடலுக்கு உரிய பொறுப்பில் இருப்பவர்கள் அல்லது அதற்கு அடுத்தடுத்த நிலைகளில் இருப்பவர்கள் தாங்கள் மட்டும் எந்த ஆதாயமும் பெறாமல் இருந்தால் அவர்கள் நேர்மையாளர்கள் என்று கருதப்படுவார்கள் என்ற நிலை இன்று உள்ளது.
பல உருவங்கள் உங்கள் மனக்கண்களில் வந்து செல்லும். அந்த எல்லா உருவங்களையும் மட்டுமல்ல, நீங்கள் காணாத பல உருவங்களையும் சேர்த்துத்தான் நான் கூறுகிறேன். ஒரு கட்டமைவே சீர்கெடுக்கிறது எனும் பொழுது அதன் அங்கத்தில் இருந்து கொண்டு தான் மட்டும் நேர்மையாக இருப்பதாக ஒருவர் கூறுவது ஒரு தன்னல வெறி. அது ஏன் தன்னல வெறி? ஏனென்றால் தன்னலம் என்பது என்ன? யார் எக்கேடு கெட்டாலும் தான் நலமாக இருக்க வேண்டும் என்பது. எவ்வளவோ சீர்கேடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆயினும் நான் அவற்றில் இருந்து ஒதுங்கி கொண்டு என்னுடைய எல்லை வரை பணியாற்றுகிறேன் என்பது தன்னலம் தானே. இப்பொழுது உங்களுக்கு என்ன கேள்வி எழுகிறது என்றால், அப்படி என்றால் யாருமே எந்த பணியிலுமே ஈடுபட முடியாது என்பது. இதுதான் நேர்மை. இப்படியெல்லாம் ஒரு கருத்து இருக்கிறது என்றால் யாரும் எந்த பணியிலும் ஈடுபட முடியாது என்று கருதுகிறீர்கள் அல்லவா? இதற்கு பெயர் தான் நேர்மை. நேர்மை என்பது உள்ளதை உள்ளபடி ஒப்புக்கொள்ளுதல். எது இருக்கிறதோ அதனை அப்படியே ஏற்றுக்கொண்டால் அது நேர்மை. ஏனெனில் அது நேரில் இருக்கிறது, நேர் வழியில் இருக்கிறது, அது நேரிடையாக இருக்கிறது. அதனை விளக்க வேண்டியதில்லை. நேர்மை என்னும் சொல்லே ஒரு பண்பினை குறிப்பது. இங்கு யாவுமே சீர்கெட்டிருக்கின்றன என்பதனை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அது நேர்மை. நான் என்னளவில் சரியாக இருக்கிறேன் என்கிறீர்களா? அது என்ன நேர்மை? அந்த வகையில் ஒரு மனிதர் குடும்பத்தின் அங்கத்தினராக, ஒரு நிறுவனத்தின் உறுப்பினராக, ஒரு தொழிலகத்தின் உறுப்பினராக தன்னைத்தானே கேள்வி கேட்டுக் கொள்கிறார். நான் யார்? நான் என்னவாக இருக்கிறேன்? இந்த கேள்விக்கு நான் ஒரு சீரழிந்த கட்டமைப்பின் உறுப்பினராகத்தான் இருக்கிறேன் என்ற விளக்கத்தை அவர் அப்படியே ஏற்றுக்கொண்டால் அவர் நேர்மையானவர். மாறாக இங்கு எல்லாமே சீர்கெட்டிருக்கின்றன, நான் என்னளவில் எவ்வளவு இயலுமோ அந்த அளவிற்கு சரியாக இருக்கிறேன், சில தவறுகள் செய்கிறேன், அது கூட குடும்பத்தினருடைய அழுத்தத்தினால் அல்லது உடனிருப்பவர்களுடைய அழுத்தத்தினால் என்று அவர் கருதுவார் என்றால், அவர் கையூட்டு பெற்றாலும் பெறவில்லை என்றாலும் அவருக்கு நேர்மைக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? நாகங்கள் கொடும் நஞ்சுடையன, கட்டுவிரியன் கடுமையான நஞ்சு பாய்ச்சக்கூடியது. இதனை அப்படியே ஏற்றுக்கொள்வீர்கள் இல்லையா? நான் மறுக்கிறேன். நாகங்கள் கடும் நஞ்சுடையன என்பது ஒரு பகுதி. அந்த நஞ்சு எதற்காக வழங்கப்பட்டது? கட்டுவிரியனுடைய நஞ்சு எதற்கானது என்ற கேள்வியிலிருந்து நான் அந்த உயிரினங்களை பார்க்கிறேன். ஒரு நாகம் நஞ்சுடையது என்றால் அதன் மீது உன்னுடைய மதிப்பீடு சுமத்தப்படுகிறது. நாய்க்கு நஞ்சு இல்லையா? நாய்க்கு நஞ்சு இல்லை என்று கூறுபவர்கள் ஒருவேளை நாய் கடித்து விட்டால் ஏன் மருத்துவமனைக்கு ஓட வேண்டும்? பூனையிடம் நஞ்சு இல்லையா? இருக்கிறது. நாகம் தீண்டினால் உடனடியாக மரணம் ஏற்படும். நாய் கடித்தால் சிக்கலான நோய்கள் வரும். அதனால் தானே தடுப்பூசி போடுகிறீர்கள். பூனை கடித்தால், குரங்கு கடித்தால் நஞ்சு இல்லையா? தேள் நஞ்சுடையது, ஆம் என்பது உங்களுடைய பதில் இல்லையா? தேள் கடித்தால் எதுவுமே ஆகாது என்று நான் கூறுகிறேன். யாராவது மறுக்கிறீர்களா? தேள் கடித்தால் சிறிது நேரம் கடுக்கும், வலிக்கும், அதன் பிறகு ஒன்றும் ஆகாது. ஏன் தேளை பார்த்தவுடன் அடிக்கிறீர்கள்? ஏன் தேள் இருந்தால் என்ன? அது உங்களை கடித்து விடும். கடித்தால் நஞ்சு. உங்களுடைய சூழலில் சில பாறைகள் கடந்தால் அந்த பாறைகளுக்கு கீழே தேள்களும் நட்டுவாக்காளிகளும் இருக்கின்றன. அவை ஒருவேளை உங்களை கொட்டினால் உயிர் போகாது. சில மணித்துளிகள் வேதனை கொடுக்கும், அதன் பிறகு தானே தணிந்து விடும். நஞ்சுடைய நாகங்கள் உங்களுடைய சூழலில் இருப்பதே இல்லை. கடுமையான நஞ்சு கொண்ட உயிரினங்களை இறைவன் மறைவாக வைத்திருக்கிறார். சரி, கொசு நஞ்சற்றதா? கொசுவிடம் இருக்கும் நஞ்சை கண்டுதானே ஒட்டுமொத்த மனித குலமும் நடுங்கி இருக்கிறது. உங்கள் வீட்டில் இருக்கும் கொசுக்களிடம் நஞ்சு இருக்கிறது. நீங்கள் செல்லங்கொஞ்சி வளர்க்கும் நாயிடம் நஞ்சு இருக்கிறது. மடியில் படுக்க வைத்து வருடி கொடுக்கும் பூனையிடமும் நஞ்சு இருக்கிறது.
தேள்களிடம் நஞ்சு இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நாகம் கடுமையான நஞ்சு கொண்டது என்கிறீர்கள். அந்த உயிரினம் உங்கள் எதிரில் வருவதே இல்லை. அது எங்கோ இருக்கிறது. அது தனது நஞ்சை உங்களுக்காக வைத்திருக்கவே இல்லை. அது தன்னுடைய உணவு தேவைக்காக மிக 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 நுட்பமான அளவில் நஞ்சை தன்னுடைய தொண்டை பகுதியில் அடக்கி கொண்டிருக்கிறது. இயன்றவரை அதனை அது வெளியேற்றுவதில்லை. ஏனெனில் அது வெளியேறினால் மீண்டும் அந்த உடலில் சுரப்பதற்கு என்று அதற்கு கூடுதலான காலம் வேண்டும். அது அவ்வளவு உங்களை கடிக்கும் அளவிற்கு அதனை விரயம் செய்ய இயலாது. அப்படியெல்லாம் ஒரு நாகத்தின் நஞ்சு உங்களை என்னை கடிக்கும் அளவிற்கு ஒரு நாகத்தின் நஞ்சு எளிமையானதல்ல. அதற்கு ஒரு தகுதி வேண்டும். நாகம் யாரை தீண்டுகிறது? அதன் வழியில் குறுக்கிடுபவர்களை, அதனை தாக்குபவர்களை அல்லது அதனை அழிக்க துடிப்பவர்களை தீண்ட முயற்சிக்கிறது. அது பெரும்பாலும் தோல்வியுறுகிறது. ஏனெனில் அதற்கு கை கால் கிடையாது. அதெல்லாம் இருப்பது ஒரு பல். அது மட்டும்தான் அதனிடம் இருக்குது. வேறு எதுவும் இல்லை. உங்களிடம் எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் அதன் மீது எப்படி ஒரு தீர்ப்பு எழுதி வைத்திருக்கிறீர்கள்? அதை பார்த்தாலே பயப்படுகிறீர்கள். அது நாகமா அல்லது வேறு எதுவுமா என்று கூட தெரியாமல் பாம்பு என்றாலே அடித்து தூர வீசி விடுகிறீர்கள். பலருடைய வீடுகளுக்குள் அயல்நாட்டு நாய்கள் படுத்து கிடக்கின்றன. பல மெத்தைகளில் மனிதர்களுக்கு பதிலாக நாய்கள் படுத்து கிடக்கின்றன. அந்த நாய்களின் நஞ்சு இல்லையா? இருக்கிறது. உங்களுக்கே தெரியுமே. இதுதான் மதிப்பீடு. நீங்கள் ஒரு உயிரினம் தன்னுடைய இயல்பில் இருந்தால் அதனை வெறுக்கிறீர்கள். இதே நாய் தன் இயல்பில் இருந்தால் அதனை நீங்கள் வீட்டில் வளர்க்க மாட்டீர்கள். இயல்பை தொலைத்த நாய்கள் உங்களிடம் செல்ல குட்டிகளாக இருக்கின்றன. இயல்பான நாய்கள் காடுகளில் இருக்கின்றன. செந்நாய்கள் அவற்றில் ஒரு வகை. சென்னை யாராவது வீட்டில் வளர்க்க இயலுமா? இயலாது. ஏனென்றால் அது அதன் இயல்பில் இருக்கிறது. காட்டு பூனைகளை வீட்டில் வளர்க்க இயலாது. ஏதேனும் ஒன்று தன் இயல்பில் இருந்தால் அதன் மீது உங்களுக்கு அச்சம் வருகிறது. அந்த அச்சத்தினால் நீங்கள் அதன் மீது தீர்ப்பு எழுதுகிறீர்கள். அந்த தீர்ப்புகள் எல்லாம் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன? அந்த உயிரினத்துக்கும் உங்களுக்கும் பகைமை இருப்பது போன்ற தீர்ப்புகளாக இருக்கின்றன. ஏதோ அந்த உயிரினங்கள் உங்களை அழிப்பதற்காகவே பிறந்தது போலவும், அவற்றிடமிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ள நீங்கள் முயற்சிப்பது போலவும் ஒரு பாசாங்கு எழுந்து விடுகிறது. இப்படித்தான் மனிதர்களை நீங்கள் மதிப்பிடுகிறீர்கள். உங்களை மதிப்பிடுவதற்கும் நீங்கள் அனுமதிக்கிறீர்கள். எது ஒன்று தன் இயல்பில் இருந்து விலகாமல் இருக்கிறதோ அது பிறருடைய இயல்புகளை சிதைக்காது. முதலில் உங்களுக்கு அது விளங்க வேண்டும். நாம் மீண்டும் நாய்களுக்கு வருவோம். இன்று நாய்கள் நாட்டில் பெருகிவிட்டன. பல நாய்கள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகின்றன. பல நாய்கள் பலரை கடித்து குதறுகின்றன. நாய்கள் மிகப்பெரிய வணிக சந்தையில் இருக்கின்றன. இது ஒரு புறம். மற்றொரு புறம் நாய்கள் தெருவெங்கும் தெரிந்து கொண்டிருக்கின்றன. நாய்களை பாதுகாப்பதற்கு என்று அமைப்புகள் இருக்கின்றன. அந்த நாய்களுக்கு என்று காப்பகங்கள் இருக்கின்றன. இந்த சமூகம் மனித இயல்பில் வாழ்ந்த காலத்தில் இவ்வளவு நாய்கள் இல்லை. அது தெரியுமா உங்களுக்கு? இன்று ஒரு 70-80 வயதில் இருக்கும் பெரியவர்களும் இங்கு வந்திருக்கிறீர்கள். இந்த உரையை கேட்பவர்களும் இருப்பார். உங்களுடைய சிறு வயதில் இவ்வளவு தெருநாய்களை நீங்கள் பார்த்ததுண்டா? எந்த ஊரில்லாத இவ்வளவு நாய்கள் தெருவில் திரிந்தனவா? இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு ஊருக்கு என்ற ஒரு நாய் வகை இருந்தது. இந்த நாய்கள் எதற்காக வளர்க்கப்பட்டன? ஆடுகளை காப்பதற்காக, தோட்டத்தை காவல் காப்பதற்காக, கள்வர்களிடமிருந்து ஊரை காப்பதற்காக நாய்கள் வளர்க்கப்பட்டன. எல்லோரும் நாய் வளர்க்க மாட்டார்கள். நாய் வளர்ப்பது என்பது ஒரு கலை. அந்த கலையின் அடிப்படை என்ன தெரியுமா? அந்த நாய்க்குரிய இயல்பு என்னவோ அதனை சிதைக்காமல் அதை வளர்ப்பது. இதுதான் இன்றியமையாது. நீங்கள் அழைத்தால் ஓடி வந்து கையை நக்குவதற்கு நாய் படைக்கப்படவில்லை. நீங்கள் அழைத்தால் அது திரும்பி பார்க்கும், அவ்வளவுதான். நீங்கள் யார் மீதாவது பாய சொன்னால் பாய்ந்து.
இவ்வளவுதான் நாயுடைய இயல்பு. இந்த இயல்பு சிதையாமல் நாய்கள் வளர்க்கப்பட்டன நாடெங்கும். ஆகவேதான் மாடுகளைப் போலவே நாய்களுக்கும் ஊர் பெயர்கள் வழங்கப்பட்டன. அந்தந்த பகுதிகளுக்குரியவை அவை. இன்று எந்த நாயுமே அதன் இயல்பில் இல்லை. இயல்பாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்காது. கடிநாய், அது கடிநாய் என்று கூறுகிறீர்கள். கடிக்காத நாய் இருக்கிறதா? கடிக்கவில்லை என்றால் அது அந்த நாய் எதற்கு? நாய் என்றால் கடிக்க வேண்டும். இவ்வாறு ஒரு உயிரினத்தின் இயல்பு மனிதர்களுடைய இச்சைக்கு ஏற்றவாறு திரிக்கப்பட்ட பின்னர் இந்த நாய்களுடைய எண்ணிக்கை பெருகியது. அதனால்தான் தெரு நாய்கள் மிகுதியாயிடும். முன்பு ஒரு நாய் வளர்ப்பது என்பது ஒரு குடும்ப உறுப்பினரை சேர்த்துக் கொள்வது போன்றது. முறையான உணவு வழங்கப்பட்டது, முறையான பயிற்சி வழங்கப்பட்டது. எல்லோரும் நாம் முன்பு கூறியவாறு எல்லோரும் நாய் வளர்க்க மாட்டார்கள். தேவையில்லை. ஒரு ஊருக்கு ஒரு 10 நாய்கள் இருந்தால் போதும். அது மட்டுமல்ல, இன்று நாய்கள் வேண்டும், ஆனால் ஆண் நாய்கள் தான் வேண்டும். ஏன் தெரு நாய்கள் பெருகின? யாருமே பெட்டை நாய்களை வைத்துக் கொள்வதில்லை. ஏன் வைத்துக் கொள்வதில்லை? அது குட்டி போடும். ஆனால் இவருக்கு நாய் வேண்டும். அது எங்கிருந்து வரும்? பெட்டை நாயிடம் இருந்து வரும். இவர் பெட்டை நாய் வளர்க்க மாட்டார். உண்டா இல்லையா? நாய்களில் பெட்டை கூடாது, ஆனால் குட்டி வேண்டும். அந்த குட்டி ஆண் குட்டியாக இருக்க வேண்டும். சரி, அந்த ஆண்குட்டி ஒரு பெட்டையுடன் இணை சேர வேண்டும் அல்லவா? சேரக்கூடாது. அதற்கு ஊசி. ஒரே ஒரு உயிரினம் காட்டிலிருந்து வந்து உங்களோடு பழக தொடங்கியது. அதன் நிலைமை இது. அதன் நிலைமை இது. இதனால்தான் கைவிடப்பட்ட பெட்டை நாய்கள் தெருக்களில் திரிந்து கொண்டிருக்கின்றன. அவை எந்தெந்த நாய்களுடன் இணை சேர்கின்றன, குட்டி போடுகின்றன. இதே வேளை உறைபனி நாட்டில் உள்ள நாய் வகைகள் இங்கு வளர்க்கப்படுகின்றன. அது எப்பொழுதுமே ஒரு குளிர்ச்சியான அறையில் வைக்கப்படுகிறது. கையில் தூக்கி கொண்டே அழைக்கிறார். ஒருவேளை இந்த உறைபனி நாட்டில் இருந்து வரும் நாய் அதனுடைய இயல்பில் இருந்து, அதனுடைய இயல்பு என்ன தெரியுமா? ஏறத்தாழ அது பாதி ஓநாய். அவையெல்லாம் அங்கு உள்ள மந்தைகளை ஓநாய்கள் தாக்க வரும்பொழுது இந்த ஓநாய்களோடு சண்டை போடும் அளவுக்கு திறன் வாய்ந்தவை. அவைதான் உங்களுடைய மடியில் படுத்து கிடக்கின்றன. ஒருவேளை அந்த நாய் தன் இயல்பில் இருந்தால் நீங்கள் தூக்கி வெளியே வீசிவிடுவீர்கள். ஆக சிங்கமே உங்கள் மடியில் அமர்ந்தாலும் கையை நக்க வேண்டும், வேறது செய்யக்கூடாது. ஒரு உயிரினம் இந்த புவியில் 5 அறிவுடன் வளர்ச்சி அடைவதற்கு எத்தனை கோடி ஆண்டுகள் ஆயின என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு உயிரினம் இருக்கிறது என்றால் அது ஏறத்தாழ ஒரு 200 கோடி ஆண்டுகளாக வளர்ச்சி அடைந்தது. 200 கோடி ஆண்டுகளுக்கு மேல் இறைவனால் வளர்க்கப்பட்ட ஒன்று. அந்த இயல்பு நீங்கள் கொடுத்ததல்ல பிடுங்குவதற்கு, அதனை இறைவன் வழங்கி இருக்கிறார். அந்த இயல்பின் மீது உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருகிறது, அல்லது ஏன் உங்களுக்கு இவ்வளவு பொறாமை வருகிறது, அதை பொறுத்து கொள்ள இயலாமை வருகிறது? உங்களுடைய பாதையில் நீங்கள் நடக்கும்போது அந்த எந்த உயிரினம் உங்களை தொல்லை செய்தது? உங்களுக்கு இடையூறாக எந்த உயிரினம் இருந்தது? இப்பொழுது எந்த உயிரினம் இருக்கிறது? எவை உங்கள் அருகில் இருக்கின்றனவோ அவை உங்களை கொலை செய்யாதவை. நன்கு புரிந்து கொள்ளுங்கள். காடுகளுக்குள் நடந்து செல்கையில் காட்டு மாடுகள் இருக்கின்றன. இதே சிறுமலையில் காட்டு மாடுகள் இருக்கின்றன. நீங்கள் நடந்து செல்வதை அது தொலைவிலிருந்து பார்த்தாலே அது நகர்ந்து சென்று விடுகிறது. ஒரு காட்டு மாடு மனிதரை தாக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் ஒரு சில நொடிகள் போதும். ஆனால் காட்டு மாடுகள் மனித வாடை நுகர்ந்தாலே விலகி செல்கின்றன. ஒருவேளை இந்த காட்டு மாடுகளின் பாலில் புற்றுநோயை குணப்படுத்தும் மருந்து இருக்கிறது என்று யாரேனும் சொன்னால் அதன் பிறகு அந்த காட்டு மாடுகளை நீங்கள் கட்டிப்பிடிப்பீர்கள், முத்தம் கொடுப்பீர்கள். ஏனென்றால் அது காட்டு மாடாக இருக்காது உங்களிடம் வரும்பொழுது. அது உங்களிடம் வாழைப்பழம் வாங்கி சாப்பிடும்.
அதற்கென்று அதனுடைய தலைமையில் உதிராமல் இருப்பதற்கென்று பல பொருட்கள் கண்டறியப்பட்டிருக்கோம். அதையெல்லாம் போட்டு அதனை குளிப்பாட்டுவீர்கள். ஏனென்றால் அது தோற்றம் மட்டும்தான் இருக்குமே அன்றி காட்டு மாட்டின் இயல்பு இருக்காது. ஒரு எருதினை உழவுக்கு பழக்குதல் எவ்வளவு நுட்பமான கலை. எல்லா மாடுகளையும் ஏற்பூட்ட இயலாது. அந்த மாட்டின் கன்று பருவத்திலேயே அதனுடைய தோற்றத்தை பார்த்து, அது நடக்கும் முறையை பார்த்து, அது இரையெடுக்கும் முறையை பார்த்து, இது ஏருக்கு பொருந்தும் என்று புரிந்து கொண்டு அதோடு அந்த கன்றோடு பழகி படிப்படியாக உழவுக்கு பழகியதுதான் நம்முடைய மரபு. எல்லா கன்றுகளையும் உழவுக்கு பழக்க இயலாது. காளை மாடு அல்லது எருது என்பதனாலேயே அது உழவுக்கு ஆகும் என்றெல்லாம் பொருள் அல்ல. அதே போல பசு என்பதனாலேயே உழவுக்கு பொருந்தாது என்றும் பொருள் அல்ல. பல பசுமாடுகள் ஏர் உழவில் இருக்கின்றன, இன்றும் இருக்கின்றன. இது எவ்வளவு நுட்பமானது. எந்த மாடு இந்த பணிக்கு பொருந்தும், எந்த மாடு பால் கறவைக்கு பொருத்தமானது என்பதனை புரிந்து கொள்வதற்கு என்ன அடிப்படை தேவை? முன்முடிவுகளற்ற அந்த உயிரினத்தின் மீதான ஈடுபாடு. ஒரு உயிரினத்தை பார்க்கும் பொழுது அதன் மீது ஒரு ஈடுபாடு இருக்க வேண்டும். நம்முடைய மரபில் ஆணிரை வளர்த்தவர்கள் ஒவ்வொரு கன்று ஈனப்படும் பொழுதும் அந்த கன்றின் மீது காதல் கொள்வார்கள். அது துள்ளி போவதை வேடிக்கை பார்ப்பார்கள், அதற்கு ஒரு பெயர் வைப்பார்கள், உறவாடுவார். உறவாடுகையில் அது தன்னுடைய இயல்புகளை விரித்து காட்டும். ஒவ்வொரு கன்றுக்குட்டியும் ஒரு ஆட்டுக்குட்டியும் தன்னுடைய இயல்புகளை விரித்து காட்டும். அப்படி உறவாடி ஒரு பணிக்கு பழக்குதல் மரபாக இருந்தது. இந்த உறவு அருந்து போனது. விளைவாக மாடுகள் பால் கறவைக்கு என்று ஆகிவிட்டன. இந்த பால் கறவைக்குரிய மாடுகளை பற்றி உங்களுக்கே நிறைய தெரியும். உண்மையில் என்னை விட இந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு நிறைய தெரியும். அவற்றுக்கு இணை சேரும் உரிமை கூட கிடையாது. மாடுகளில் அப்படிதான். காளை மாடு கூடாது, ஆனால் கன்றுக்குட்டி வேண்டும். எப்படி? ஊசி. அது ஊசி செலுத்தி கருத்தரிக்க வைப்பது. சரி, நான் கேட்கிறேன், இந்த மறுபயன் என்று ஒரு கருத்தை நான் தொடக்கத்தில் கூறினேன் அல்லவா? நீங்கள் ஒன்றை செய்து அந்த செயலிலிருந்து விளைவது மலர்ச்சி என்றால் அதுதான் உங்களுக்கான மறுபயன் என்று கூறினேன் அல்லவா? இந்த மனித கூட்டம் குழந்தை பேறு இல்லாமல் இன்று தவிக்கிறதே, இது எதன் மறுபயன்? இது எதன் மறுபயன்? நீ எதனை செய்தாலும் அதற்குரிய மறுபயன் உண்டு. அந்த மறுபயன் உன்னை மேம்படுத்துவதாக இருக்கலாம், உன்னை சிதைப்பதாகவும் இருக்கலாம். நீ எதனை செய்தாயோ அது அதனை பொறுத்தது. ஏன் குழந்தை பேறு குறைந்து போனது? ஏன் குறைந்து கொண்டே இருக்கிறது? நாய், மாடு ஆகிய உயிரினங்கள் உங்களோடு உறவாடி கொண்டிருந்த வரை, அவை தம் இயல்புகளில் நிலைத்த வரை இந்த சிக்கல் இல்லை. எப்பொழுது உடன் உறையும் உயிரினங்களின் இணை சேர்க்கையே தவறு என்று இந்த கூட்டம் முடிவெடுத்து அதற்கு ஒரு தொழில்நுட்பத்தை புகுத்தியதோ அப்பொழுது அது மனிதர்களுக்கு வந்ததா இல்லையா? இன்று மனிதர்களுக்கு என்ன நிகழ்கிறது? அதுதான் நிகழ்கிறது. மாடுகளுக்கு எது நிகழ்த்தப்படுகிறதோ அதுதானே மனிதர்களுக்கு நிகழ்கிறது. இதுதான் மறுபயன். இதனை இப்படியே ஒப்புக்கொண்டால் இதற்கு பெயர் நேர்மை. இவர் இயற்கை உழவர், இவர் ரசாயன உரமே பயன்படுத்த மாட்டார் என்பது நேர்மை இல்லை, அது இயல்பு. அதில் என்ன நேர்மை இருக்கிறது? உழவு என்பது இயற்கையானது. இது என்ன உன்னுடைய கண்டுபிடிப்பா? உழவு என்பது இயற்கையானதானே. வேளாண்மை என்பது இயல்பானது, இயற்கையானது. அது அதன் இயல்பில் இருக்க வேண்டும். அவர் இயல்பான உழவராக இருக்கிறார், அவ்வளவுதான். அதுல என்ன நேர்மை இருக்கிறது? இதுவே நேர்மை என்றால் இதுவரை நான் பட்டியலிட்டேன். இதெல்லாம் என்ன? இதுக்கெல்லாம் என்ன பெயர்? இப்படி இயல்பான செயல்கள் கூட நேர்மையானவை என்று போற்றப்படுவதற்கு பின்னால் மிகப்பெரிய பாதகங்களை, பாவச் செயல்களை மறைப்பதற்குரிய நோக்கங்கள் மறைந்திருக்கின்றன.
ஒரு சமூகம் இயல்பான நடவடிக்கைகளை கூட நேர்மை என்று கூறும் என்றால் அது மிகப்பெரிய பாவங்களை மறைக்கிறது என்று அதற்கு பொருள். இந்த கூட்டத்தின் உறுப்பினராக இருந்து கொண்டு நான் யார் என்று ஒருவர் தன்னைத்தானே கேள்வி கேட்கிறார். அவருக்கு என்ன விடை கிடைக்கும்? அவர் அதற்கான விடை கண்டறிவது எவ்வாறு? அவர் எவ்வளவு மதிப்பீடுகளை கடந்து வர வேண்டும்? ஏதேனும் பேசிக் கொண்டிருக்கும் போது பள்ளி கத்தினால் அது நல்ல சகுனம் இல்லையா? ஆனால் பள்ளிகள் வாழவே வாய்ப்பற்ற வகையில் வீடு கட்டுவது என்ன? நீ வீடு கட்டுவது பள்ளிக்கு கெட்ட சகுனம். அதானே? பள்ளிகள் வாழ்வதற்கே வழியற்ற வகையில் வீடுகள் கட்டப்படுகின்றனவா இல்லையா? அதற்கென்று தொழில்நுட்பங்கள் இருக்கின்றனவா இல்லையா? உள்ளதை உள்ளபடி ஒத்துக்கொண்டால் அது நேர்மை. பள்ளி கத்த வேண்டும். மாடுகள், பசுமாடுகள் குறிப்பிட்ட நேரத்தில் மா என்று ஒலி எழுப்ப வேண்டும். ஆனால் இயற்கையாக ஒலி எழுப்பும் பசுமாடுகளை வளர்க்க மாட்டோம். பள்ளிகள் வாழ வாய்ப்பற்ற வகையில் வீடு கட்டுவோம். இது என்ன? இந்த மரபு சூழலில் உள்ள உயிரினங்களோடு ஒவ்வொருவரையும் பிணைத்து வைத்திருந்தது என்பதனை நீங்கள் மறந்து விட்டீர்கள். சூழலில் உள்ள உயிரினங்கள் நீங்கள் ஏதேனும் ஒன்றை பற்றி ஆழ்ந்த எண்ணத்தில் இருக்கும் பொழுது உங்களோடு உறவாடி கொண்டிருக்கும். அது உண்மை. மாடுகள் அவ்வாறானவை, பள்ளிகளும் அவ்வாறானவை. அது நல்ல சகுனம் என்றெல்லாம் நான் கூறவில்லை. ஆனால் உங்களுடைய எண்ணங்களை உள்வாங்கும் தன்மை சூழலில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு. தாவரங்களோடு உறவாடுபவர்கள் நீண்ட காலம் எங்கேனும் வெளியே சென்று விட்டு திரும்பும் பொழுது இந்த தாவரங்கள் வாடி இருப்பதை எளிதில் பார்க்கலாம். அவ்வாறானவர்கள் வந்த பிறகு தாவரங்கள் மலர்ச்சி அடைவதை, பூக்கள் பூப்பதை பார்க்கலாம். வீட்டு தோட்டங்களில் கூட இதனை பலர் பார்க்க இயலும். தாவரங்களுக்கு தேவை நீர், எரு ஆகியவை மட்டுமல்ல, உங்களுடைய உறவு. அவை உங்களோடு உறவாடுவன. அப்படித்தான் உறவாடின. இதெல்லாம் கவிதை அல்ல. ஒவ்வொரு தாவரமும் மனிதர்களோடு உறவாடியவையே, இப்பொழுதும் உறவாட காத்திருப்பவையே. உங்களுடைய கல்வி அறிவு இதனையெல்லாம் ஏற்க மறுக்கிறது. இங்குதான் எனக்கு மீண்டும் கேள்வி எழுகிறது. உங்களில் பலர் அல்லது ஏறத்தாழ அனைவரும் ஏதேனும் ஒரு மரத்தடியில் மஞ்சள் துணி சுற்றியிருந்தால் வழிபட செல்கிறீர்கள். ஆனால் தாவரங்கள் உங்களோடு உறவாடும் என்று சொன்னால் அதனை ஏற்க மறுக்கிறீர்கள். என்றால் அந்த மஞ்சள் துணியை வழிபட சென்றீர்களா அல்லது அந்த மரத்தையா? நீங்கள் வழிபடும் உங்களுடைய எல்லா முன்னோர்களும், முன்னோர் வழிபட்ட உங்கள் எல்லா தெய்வங்களும் ஏன் மரத்தடியில் இருக்கின்றன? ஏன் இருக்கின்றன? ஏனெனில் மரங்கள் மனிதர்களோடு உறவாடத்தக்கவை. ஆகவேதான் மரத்தடியில் தெய்வங்கள் உரைகின்றன. இன்று நேற்றல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளாக ஒவ்வொரு மரத்திற்கென்றும் தனித்தன்மைகளை விளங்கி கொண்டு அந்த மரங்கள் மனிதர்களோடு உறவாடுவன என்ற நிலையில்தான் தெய்வ வழிபாடே வளர்ச்சி அடைந்தது. மரங்களை ஒதுக்கிவிட்டு உங்களால் எந்த தெய்வத்தையுமே கற்பனை செய்யல. வேப்ப மரங்கள் அன்னையின் குறியீடுகளாக பார்க்கப்படுகின்றன. அவ்வாறு அதனை பார்ப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. நான் சில நாட்களுக்கு முன்பு ஒரு பாலைவன பகுதிக்கு பயணம் சென்றேன். இந்தியாவில் உள்ள ஒரு பாலைவன பகுதிக்கு பயணம் சென்றிருந்தோம். நாங்கள் பாலைவனம் பார்க்க சென்றோம். பாலைவனத்துக்குத்தான் சென்றோம். ஆனால் பாலைவனத்தை பார்க்க இயலவில்லை. ஏனென்றால் அந்த பகுதி முழுவதுமே புதற்காடுகளாக மாறிக்கொண்டிருக்கு. நாங்கள் தவறான இடத்திற்கு வந்து விட்டோமோ என்று குறுக்கும் நெடுக்கும் நீண்ட தொலைவிற்கு அலைந்தோம். எங்கு சென்ற ஒட்டகங்கள் இருக்கின்றன, ஒட்டக பயணம் இருக்கிறது. ஆனால் அந்த பெரிய மணல் பரப்பு இல்லை. முதலில் நான் கண்ட காட்சி, ஒரு எருமை மாட்டு கூட்டம் வேப்ப மரத்து இலைகளை மேய்ந்து கொண்டிருந்தது.
நம்ப முடியல அல்லவா? ஒரு எருமை கூட்டம் வேப்பம் இலைகளை மேய்ந்து கொண்டிருந்ததுதான் நான் அங்கு முதலில் கண்ட காட்சி. அந்த பாலைவன பரப்பில் கடந்த சில ஆண்டுகளாக, ஏறத்தாழ 20 ஆண்டுகளாக வேப்ப மரங்கள் முளைத்துக் கொண்டிருக்கின்றன. எல்லா மரங்களுமே 20 ஆண்டுகளுக்கு குறைந்த உடையவை. நான் ஏறத்தாழ ஒரு 500 கிலோமீட்டர் தொலைவு குறுக்கும் நெடுக்கும் பயணித்தேன். எங்கு பார்த்தாலும் வேப்ப மரம். இந்த எல்லா வேப்ப மரங்களும் இப்பொழுதுதான் முளைக்க தொடங்கி இருக்கின்றன. இந்த பாலைவனம் மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது. இன்சுவை நீர் அங்கு ஊற்றெடுக்கிறது. நேரில் பார்த்தோம், நேரில் பருகினோம், தங்கினோம். ஒட்டகத்திலும் சென்றோம். ஒட்டகத்தில் பயணிப்பதற்கு என்று பெரிய மணல் பரப்பு என்று இல்லை. பயிர் தொழிலையே தொடங்கி விட்டார்கள் அந்த பகுதி மக்கள். அங்கு உள்ளவர்களோடு உரையாடிய பொழுதுதான் கடந்த 20-25 ஆண்டுகளாக படிப்படியாக இந்த நிலம் மாற்றமடைந்து அந்த பாலைவனத்துடைய இயல்பு மாறிவிட்டது. நாங்கள் இப்பொழுது வேளாண்மை செய்ய தொடங்கிவிட்டோம் என்று கூறினார்கள். இந்த மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருப்பவை 2 தாவரங்கள். ஒன்று வேம்பு, இன்னொன்று எருக்கு. இந்த 2மே இங்கு வழிபடப்படுபவை. வெள்ளெருக்கு எங்கேனும் முளைத்தால் அது வழிபடப்படுகிறது. அது எல்லா இடத்திலும் முளைக்காது. அது முளைக்கிறது என்றால் அந்த சூழலை அது மேம்படுத்த போகிறது என்று பொருள். எருக்கு என்ற சொல்லே எரு இருக்கும் இடத்தில் முளைப்பதுதான், எல்லா இடத்திலும் முளைக்காது. ஒரு வறட்சியான பகுதியில் கூட ஒரு எருக்கு முளைக்கிறது என்றால் அது முளைக்கும் அந்த ஒரு புள்ளியில் அல்லது அந்த ஒரு சில அங்குல பரப்பில் எரு இருக்கிறது. எரு இருந்தால் எருக்கு முளைத்து விடும். ஏன் முளைக்கிறது? அது தன் உடலை வளர்த்து அந்த பகுதியை மேம்படுத்தும். அந்த பகுதியை படிப்படியாக அந்த பகுதியை மூடி மேம்படுத்தும். நிலத்தின் மேற்பரப்பில் ஈரத்தன்மை மிகுந்து சத்துகள் மிகுந்து விட்டால் எருக்கு மறைத்தானே மறைந்து விடும். எருக்கு வணங்கப்படுகிறது, இன்றும் வணங்கப்படுகிறது. அதிலும் வெள்ளெருக்கு அரிது. இந்த தன்மைகள் வெள்ளெருக்கு மிகுதி. அதனாலோ என்னவோ அது வழிபடப்படுகிறது. வேப்ப மரம் அன்னையின் குறியீடாக வணங்கப்படுகிறது. எவ்வளவு கடுமையான கோடையில் இலைகளை உதிர்க்காத ஒரு சில மரங்களில் வேம்பு முதன்மையானது. அது மழை காலத்தில் குளிர்ச்சி மிகுதியாக இருந்தால் இலைகளை உதிர்த்துவிடும். ஆனால் எப்பொழுது பல உயிரினங்களுக்கு உறைவிடமாக இருக்க வேண்டுமோ அப்பொழுது அது எல்லா வெப்பத்தையும் வாங்கி கொண்டு நிழலை கொடுத்து கொண்டு, அவள் தானே தாய். எங்குமே குளிர்ச்சியாக இருக்கும் பொழுது இலைகளை உதிர்க்கிறாள். எங்கும் வறட்சியாக இருக்கும் பொழுது கிளைகளை பரப்பி பசுமை போர்த்தி கொண்டிருக்கிறாள். ஆகவே அவள் அன்னை. இந்த தாவரத்திற்கும் நான் கூறும் நிலப்பரப்புக்கும் தொடர்பே கிடையாது. நீங்கள் என்ன படித்திருக்கிறீர்கள்? பறவைகள் எச்சமிட்டு காடுகளை வளர்க்கின்றன. பாலைவனத்துக்கு பறவை போக வேண்டும்? பாலைவனத்துக்கு ஏன் பறவை செல்ல வேண்டும்? ஒரு இடத்திற்கு ஒரு உயிரினம் பொருத்தமானது, அது அந்த சூழலை மேம்படுத்தும் என்றால் ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து இறைவன் உயிரினத்தை படைப்பான். அதனால்தான் அவன் இறைவன். இந்த பகுதிக்கு பறவைகளை அனுப்பலாம் என்று பறவைகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவோன் இறைவன் அல்ல. ஏதுமற்ற நிலையிலிருந்து யாவற்றையும் விளைவிப்பவன் தான் இறைவன். அவ்வாறு ஒரு பாலைப்பரப்பில் வேப்ப மரங்கள் முளைக்கின்றன. அந்த வேப்ப மரங்களுக்கும் அந்த மக்களுக்குமான உறவை நிறைய பார்த்தோம் நாங்கள். அவர்களுக்கு அது புதியது. அந்த மரத்தை அவர்கள் எப்படி பேணுகிறார்கள், எப்படி எருமைகள் அதனை உணவாக உட்கொள்கின்றன. அதனை விட கடுமையான பனிக்குளிர்ச்சி நாங்கள் சென்ற காலம், கடுமையான குளிர். ஆனால் அந்த குளிர்ச்சியில் வேப்ப மரங்கள் இலை கருக்கோ இல்லை, இலை உதிர்க்கோ இல்லை. இங்கெல்லாம் குளிர்ச்சி மிகுந்தால் வேம்பு இலையை உதிர்க்கிறது. அங்கு குளிர்ச்சி மிகுதியாக இருக்கிறது, ஆனால் செழிப்பாக இருக்கின்றது இதே வேப்ப மரம். ஆகவேதான் அவள் அன்னை. அந்த நிலத்திற்கு உரிய வகையில் தன்னுடைய இயல்புகளை மேம்படுத்தி கொண்டு அந்த நிலத்தை வளப்படுத்துகிறாள். ஆகவே நாம் வேம்பு ஒரு தெய்வ குறியீடு என்று பன்னெடுங்காலமாக வணங்கி வருகிறோம். ஒரு செடி அல்லது மரம் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கென்று படைக்கப்படுகிறது. அது தன்னுடைய இயல்புகளில் நிலைத்து உங்களை மேம்படுத்துகிறது. யாருக்காவது வேப்ப மரத்தின் கசப்பு பிடிக்கவில்லை என்றால் சில திருத்தங்களை செய்து இனிக்கும் வேப்ப மரத்தை கண்டறியலாம். எப்படி வேட்டை நாய்கள்
உங்களுடைய மடியில் படுத்து கொஞ்சுகின்றனவோ அதுபோல இனிக்கும் வேப்ப மரங்களை எல்லாம் கண்டறிந்து விடலாம். ஆனால் அவ்வாறு திருத்தப்பட்ட அந்த உயிரினம் தானும் கெட்டு உன்னையும் கெடுக்கும். அது உன்னுடைய மறுபயன். உடன் வாழும் மனிதர்கள், மற்ற உயிரினங்கள் இயல்பில் நிலைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு உங்களுக்கு வேண்டும். அந்த நிலைப்பாட்டில் இருந்துதான் நான் யார் என்று உங்களை நீங்கள் கேள்வி கேட்கொள்ளுங்கள். உடனிருக்கும் உயிரினங்கள் உங்களுடைய செல்லங்களாகவும் ஏவலுக்கு கட்டுப்படுபவனவாகவும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால், நீங்களும் அவ்வாறு யாருக்கோ அல்லது யார் யாருக்கோ செல்லமாகவும் ஏவலுக்கு கட்டுப்படுபவர்களாகவும் இருப்பதை தவிர்க்க இயலாது. இது ஒரு வலைப்பின்னல். நீ எந்த செயலில் ஈடுபடுகிறாயோ அதற்குரிய மறுபயனை நீ பெற்றே தீர்கிறாய். அது தவிர்க்க இயலாது, தப்பித்து ஓட இயலாது. உங்களில் பலருக்கு அது மறுபிறவியில் நிகழும் என்ற கற்பனை இருக்கும். இந்த பிறவியிலேயே மறுபயன் கிடைத்தே தீர். இறைவன் அப்படிப்பட்ட ஒழுங்கினை கட்டமைத்திருக்கிறார். இவ்வாறான உண்மைகளை உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கொண்டால் அவ்வாறு ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாக இருக்கிறார். சரி, இந்த நேர்மை எதனை நோக்கி வழி நடத்த வேண்டும்? இந்த நேர்மை தான் உங்களை நெறிப்படுத்தும். நான் என்னவாக இருக்கிறேன் என்பதனை ஒருவர் நேர்மையாக ஒப்புக்கொண்ட பிறகு என்னவாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்திற்கு அவர் பயணிக்க தொடங்குகிறார். நான் என்னவாக இருக்கிறேன் என்பதிலேயே குழப்பம், அதிலேயே ஒளிவு மறைவு என்றால் என்னவாக இருக்க வேண்டும் என்பது மட்டும் எப்படி தெளிவாக இருக்கும்? மனிதர்களுடனான உரையாடலில் என்ன கிடைக்கிறது என்றால், நீ ஏன் இப்படி இருக்கிறாய் என்ற கேள்வி எழுப்பப்பட்டால் தன்னை தவிர மற்ற அனைவரையுமே காரணமாக்குவார்கள். நான் உன்னை கேட்கிறேன், நீ ஏன் இப்படி இருக்கிறாய் என்று மீண்டும் கேட்டால் மீண்டும் பிறரை பற்றித்தான் உரையாடுவார். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்களே, நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? உங்களையன்றி பிறரை காரணமாக்காமல் உங்களால் ஒரு நிமிடம் எண்ண இயலுமா? ஒரே ஒரு நிமிடம் எண்ணி பார்க்க இயலுமா என்றால் எந்த அளவிற்கு தனித்தன்மைகளை இழந்த அல்லது சிதைத்த பிறவி நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள்? நான் இவ்வாறான தவறுகளை செய்தேன், நான் இவ்வாறான சரியானவற்றை செய்தேன், நான் இவ்வாறான நிகழ்வுகளில் அறிந்தோ அறியாமலோ ஈடுபட்டேன் என்று ஒப்புக்கொண்டால் அது நேர்மை. அந்த நேர்மைதான் எதிர்காலம் குறித்த வழிகாட்டல்களை உங்களுக்கு வழங்கும். நீங்கள் பிறரை காரணமாக்குகிறீர்கள், அந்த பிறர் இன்னும் இருக்கிறார்கள், எதிர்காலத்தில் இருப்பார். உங்களுடைய எதிர்காலத்தின் இறுதி நொடியை இப்பொழுதே எழுதிவிடலாம். கடந்த காலம் பிறரால் ஆக்கப்பட்டது என்றால் எதிர்காலம் மட்டும் யாரால் ஆக்கப்படும்? அதுவும் பிறரால் தான் ஆக்கப்படும். இந்த நிலையில் விருப்பம் என்ற கருத்துக்கு என்ன பொருள் இருக்கிறது? நீங்கள் எதனை விரும்ப போகிறீர்கள், அல்லது எதனை விரும்பி என்ன நிகழப் போகிறது? விருப்பத்தில் நிலைவர வேண்டும் என்றால் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை பற்றிய தன்னறிதலில் முதலில் தெளிவடைய வேண்டும். அந்த தெளிவுதான் உங்களை இறைவன் வகுத்த நெறியை நோக்கி அழைத்து செல்லும். ஒரு மறைமொழியை கூறி இந்த உரையின் இறுதி பகுதிக்கு வருகிறேன். இந்த ஊழிக்காலம் கற்றார் நெறியும் மற்றார் நெறியும் பிறழ்ச்சியுற கண்டு உற்றான் நெறியே உண்மை என உணரும் காலம். கற்றார் நெறி என்றால் கல்வி கற்றவர்களுடைய நெறி. கல்வி என்பது என்ன? இது இதனால் இப்படி ஆக்கப்படும் என்ற வரையறைகளை வகுப்பது. வரையறை இல்லை என்றால் கல்வி இல்லை, இல்லையா? ஏதேனும் ஒன்று கல்வி அறிவாக இருக்கிறது என்றால் அதற்கு என்ன பொருள்? அந்த ஒன்றை பற்றிய வரையறைகள் இருக்கின்றன. அந்த வரையறைகள் மாற்றமடையலாம், திருத்தப்படலாம், அல்லது விரிவாக்கப்படலாம், சுருக்கப்படலாம். ஆனால் வரையறை என்று ஒன்று வேண்டும். அதுதான் கல்வி.
இந்த கல்வி மனித குலத்திற்கு தேவையற்றதல்ல, இன்றியமையாதது. ஆனால் இந்த கல்விக்கு என்று ஒரு எல்லை இருக்கிறது. ஏற்கனவே இங்கு எவையெல்லாம் இருக்கின்றனவோ அவற்றை பார்த்தும் வேறு வகையில் விளங்கி கொண்டும் ஒரு வரையறை வகுக்கப்படுகிறது. அதுதான் கல்வி. கல்வி எதையும் புதிதாக படைக்காது. கல்வியினால் எதையும் படைக்க இயலாது. ஒன்றை இன்னொன்றாக திருத்தலாம், மாற்றி அமைக்கலாம். அந்த ஒன்று ஏற்கனவே படைக்கப்பட்டது. ஒன்று படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது கல்விக்கு அப்பால் இருந்து வருகிறது என்ற எளிமை வேண்டும், பணிவு வேண்டும். நீங்கள் நிலத்தை புரிந்து கொள்கிறீர்கள், அதனை ஒரு கல்வியாக்குகிறீர்கள். நிலம் ஏற்கனவே படைக்கப்பட்டது. உங்களுடைய அறிதல் எல்லைகளுக்கு அப்பால் இருந்து நிலம் வந்து கொண்டிருக்கிறது. இது இறைவனால் படைக்கப்பட்டது. உங்களுடைய கல்வி எதுவாயினும் அதன் வரையறைகள் மிக மிக சிறியவை. அந்த வரையறைகளுக்கு அப்பால் தான் படைப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இறைவன் அறிவிலிருந்து எதையும் படைப்பதில்லை. இறைவனை யாவுமாக வெளிப்படுகிறான். அவனுக்கு தனி அறிவென்று எதுவும் தேவையில்லை. இல்லை, அறிவு என்பது அறிந்து கொள்ளுதல். காற்று படைக்கப்பட்டது. இறைவனை காற்றாக இருக்கிறார். இந்த காற்றின் ஒரு சில பகுதிகளை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள், அதனை கல்வியாக்குகிறீர்கள். இதுதான் கல்வி. உடல் படைக்கப்பட்டது. உடலை பற்றி நீங்கள் சிலவற்றை அறிந்து கொள்கிறீர்கள், அதனை கல்வியாக்குகிறீர்கள். நீங்கள் எவற்றை அறிந்து கொண்டீர்களோ அவை மட்டும் இங்கு இருப்பதாக கருதினால் நீங்கள் ஒரு சிறை கூடத்தில் சிக்குகிறீர்கள். அதனை நான் ஏன் சிறை என்கிறேன்? கல்வி என்பதே ஒரு வரையறை தான். சிலந்தி பிற பூச்சிகளை பிடிப்பதற்காக வலை பின்னுகிறது. அந்த பூச்சிகள் பாவம் என்பது ஒரு பார்வை, சிலந்தியும் பாவம். அது அந்த வலையை கடந்து எங்கும் செல்ல இயலாது. கல்வி அவ்வாறானது. ஒரு சிலந்தி பின்னும் வலையை போன்றதுதான் கல்வி. அதனை பின்னுபவர்கள் அந்த வலையை கடந்து எங்கும் செல்ல முடியாது. அதற்கு ஒரு வரையறை உண்டு. இந்த வரையறையை எல்லையற்றது, இதுதான் இறுதியானது, இந்த கல்வி அறிவு எதனை கூறுகிறதோ அதுதான் இறுதியானது என்று நம்புபவர்களுடைய நெறி பிறழ்ச்சியுறும் காலம் இது. கல்வி பிறழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கும் காலம் இது. ஊழி காலத்தில் கல்வி பிறழ்ச்சி உறும். ஒவ்வொரு துறையாக எடுத்துக்கொள்ளுங்கள். மருத்துவத்துறையின் கல்வி அறிவு பிறழ்ச்சி அடைந்து விட்டது என்கிறேன் நான். இதுதான் இப்படித்தான் என்று எதையும் மருத்துவத்துறையினால் வரையறுத்து கூற இயலவில்லை என்கிறேன். ஏறத்தாழ ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுடைய வரையறைகள் நடைமுறைக்கு நெருக்கமாகவே இருந்தன. அதாவது மருத்துவ கல்வி அறிவு மனிதர்களுக்கு பயனுள்ளதாக இருந்த காலம் இருந்தது. அதெல்லாம் நான் மறுக்கவில்லை. ஆனால் அந்த கல்வி அறிவு தன்னை மேலும் மேலும் இருமாப்பு கொண்டதாக, அகந்தை கொண்டதாக வளர்த்தெடுத்து கொண்ட பிறகு அது இறுக்கமடைந்து போனது. அது வரும் பூச்சிகளை பிடிக்க வேண்டும் என்பதற்காகவே வலை கட்டி விட்டது. ஆகவே அதனால் மரக்கிளை எவ்வளவு பெரியது என்று அறிந்து கொள்ள இயலவில்லை. அது வலையை தாண்டி வெளியே போனால் இறை கிடைக்காது என்று வலைக்குள்ளே இருக்கிறது. அது வளர்ச்சி அடையவில்லை. இப்படித்தான் மருத்துவ கல்வி அறிவு பிறழ்ச்சி அடைந்து கிடக்கிறது. நோயாளி இல்லாத, மருத்துவரை சந்திக்காத குடும்பங்கள் எத்தனை? எதிரே இருப்பவர்களை கேட்கிறேன், உரையை கேட்பவர்களை கேட்கிறேன். எத்தனை பேர்? திடீர் மரணங்களை கேள்விப்படாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? எந்த மரணத்திற்காவது இதுதான் காரணம் என்று வரையறுக்க இயலுகிறதா? கூற இயலுகிறதா? கூறப்படுகிறதா? சரி, மனப்பிறழ்ச்சி எவ்வளவு இருக்கிறது? நான் கூறுகிறேன், சமூகத்தின் பெரும்பகுதி மனப்பிறழ்ச்சி என்கிறது. இவையெல்லாம் மனப்பிறழ்ச்சி தெரியுமா? மனநிலை சீராக இருந்தால் கூடுதலான ஒலியை மனித உடல் வெறுக்கும். நான் மீண்டும் கூறுகிறேன், ஒரு 70-80 வயதில் இன்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை கேட்கிறேன். உங்களுடைய காலத்தில்
ஊரில் ஒரு அதிர்வு, கூடுதலான ஒரு ஒலி எழுப்பப்பட்டால் எவ்வளவு மனம் நடுங்கியது, என்ன ஏது என்று பார்ப்பதற்கு எவ்வளவு பேர் ஓடுவாங்க. அதுதான் இயல்பு. பறையடித்தால் யானைகள் ஓடுகின்றன. அவை இயல்பாக இருக்கின்றன. உங்களுக்கு அதுக்கு ஒரு கோழைத்தனம் போல தோன்றும். அப்படித்தான் தோன்றும். கடுமையான இரைச்சலோடு ஒலிபெருக்கிகள் அலறுகையிலும் தூங்கிக் கொண்டிருக்கும் நாய்கள் உங்களுக்கு பிடிக்கும். கூடுதலான சிறு ஒலி எழுந்தாலும் ஓடும் முயல்கள் பயப்படுகின்றன என்று நீங்கள் கருதுகிறீர்கள். இல்லை, அவை இயல்பாக இருக்கின்றன. ஒலி அளவு கூடினால் மனித உடல் மட்டுமல்ல, எல்லா உயிரின உடலுமே நடுங்கும். இன்றைக்கு என்ன ஒலி அளவுக்கு வரையறை இருக்குது சொல்லுங்க? என்ன வரையறை இருக்கு? சரி, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்கிறீர்கள். செல்லும் பொழுது இடது பக்கமும் வலது பக்கமும் எவ்வளவு அறிவிப்புகளும் விளம்பரங்களும் இருக்கின்றன. எவ்வளவு இருக்கின்றன? எவையெல்லாம் விளம்பரம் செய்யப்படுகின்றன? இதய நோய் சிறப்பு மருத்துவமனைக்கு ஒரு விளம்பரம், மூளையை அறுத்து போடுவதற்கு தனி விளம்பரம், சிறுநீரகத்திற்கு தனி விளம்பரம். இப்படி மருத்துவத்துறை விளம்பரங்களை மட்டும் பாருங்க. சரி, உணவு சமைத்தல் தொடர்பான எத்தனை விளம்பரங்கள் இருக்கின்றன? ஆடை தொடர்பான எத்தனை விளம்பரங்கள்? இந்த விளம்பரங்கள் என்ன கூறுகின்றன? அவை ஒன்றை கூறுகின்றன. என்ன கூறுகின்றன? உங்களை தங்களுடைய வாடிக்கையாளர்களாக அவை அழைக்கின்றன. இல்லையா? அதுதான் செய்தி. உங்களை சுற்றிலும் உள்ள நிறுவனங்கள் உங்களை வாடிக்கையாளர்களாக மட்டும்தான் பார்க்கின்றன என்பதாவது புரிகிறதா? அது புரியவில்லை. பலருக்கு அல்லது மிக பெரும் பகுதியினருக்கு அது புரியவில்லை. அதுவே ஒரு மனப்பிறழ்ச்சி தான் என்கிறது. ஒரு ஊரில் ஒன்று விளம்பரம் செய்யப்படுகிறது என்றால், இந்த விளம்பரத்தில் சொல்லப்படும் செய்தி சரியானதா அல்லது தவறானதா என்று கேள்வி கேட்டு அதன் பிறகு அந்த கடைக்கு சென்றது ஒரு காலம். ஒருவேளை தரக்குறைவானது என்றால் அந்த கடையை இழுத்து மூடினார்கள். நான் சொல்வது ஒரு 50 ஆண்டுகளுக்கு. இன்றைக்கு உங்களுடைய கைபேசியில், உங்களுடைய சாலையின் இரு மருங்குகளிலும், தொலைக்காட்சி பெட்டியில் விளம்பரம் இல்லாத ஒரே ஒரு தளத்தை கூறு. இவ்வளவு விளம்பரங்கள் இருக்கின்றன என்றால், இவ்வளவு நிறுவனங்களும் உங்களை என்னவாக பார்க்கின்றன? உங்கள் மீது அவை அக்கறை கொண்டிருக்கின்றனவா? உங்கள் உடல் நலனில், உங்கள் மனநலனில், வாழ்க்கை தரத்தில் அவற்றில் அக்கறை இருக்கின்றதா? உங்களிடமிருந்து எதனை எப்படி பிடுங்குவது என்பதை அன்றி வேறு என்ன செய்தி இருக்கிறது? அதில் என்ன செய்தி இருக்கிறது? இதனை கண்டும் காணாதது போல் கடந்து செல்லும் கூட்டம் மனநிலையில் சீர்கெட்டிருக்கிறது என்று கூறுகிறது. ஏனெனில் காட்சி அறிவு நமக்கு 4வது புலனறிவாக வழங்கப்பட்டது. நீ எதனை காண வேண்டும், எவ்வாறு காண வேண்டும் என்பதற்கென்று இறைவன் பல ஒழுங்குகளை வகுத்து வைத்திருக்கிறான். வானம் உங்களுக்கு நீல வண்ணத்தில் காட்சியளிக்கிறது. அது தன்னுடைய உண்மையான தோற்றத்தை காட்டினால் கண் பார்வையே இருக்காது. வானம் உண்மையில் நீல வண்ணத்தில் இல்லை, அது நீல வண்ணத்திலும் இருக்கிறது. வானத்திற்கென்று தனியே ஒரு வண்ணமே இல்லை. மனித காட்சி அறிவிற்கு சுகமான இதமான வண்ணம் வானத்தில் காட்டப்படுகிறது. வேறு உயிரினங்கள் வானத்தை பார்க்கும் பொழுது அவற்றுக்கு வேறு காட்சி தான் தெரிகின்றது. நீங்கள் நீருக்கு அடியில் செல்கிறீர்கள். நீருக்கு அடியில் செல்லும் பொழுது உங்களுக்கு ஆற்றின் தரை எவ்வாறு காட்சியளிக்கிறதோ அவ்வாறு மீன்களுக்கு காட்சியளிப்பதில்லை. ஒரு உயிரினம் அதற்குரிய காட்சி அறிவை பெறுவதற்கும் அந்த உயிரினத்தின் உணர்ச்சிக்கு நேரடியான உறவு இருக்கிறது. யானைகளுக்கோ அல்லது காளை மாடுகளுக்கோ வேறு சில உயிரினங்களுக்கோ சில வண்ணங்கள் மீது எச்சரிக்கை உணர்ச்சி இருக்கு. அந்த வண்ணங்களை கண்டால் அவை நடுங்கும், பதற்றம் அடையும். அது அச்சம் அல்ல, அது தற்காப்பு. ஒரு காட்சி உன்னை
எச்சரிக்கிறது என்றால் நீ அச்சப்படுவதாக பொருள் அல்ல. நீ எச்சரிக்கப்படுகிறாய். அந்த எச்சரிக்கை உணர்ச்சி அம்மையும் அப்பனும் உன் உடலில் பொதித்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய அருள். இன்று எந்த காட்சியை கண்டு நீங்கள் கலங்குகிறீர்கள்? நான் கேட்கிறேன், எந்த காட்சி உங்களை அந்த காட்சியிலிருந்து விளக்குகிறது? நீங்கள் பார்க்காத காட்சி உண்டு அன்று. எந்த கொடுமையை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லை? நேரிடையாக கொலைகளை பார்க்கிறீர்கள். நேரிடையாக, நான் புனைவுகளை கூறவில்லை, நேரிடையாக செய்யப்படும் கொலைகளை உங்கள் காட்சி அறிவு காண்கிறது. பொருந்தாத வண்ணங்களை விளம்பரங்களில் காண்கிறது. பொருந்தாத சொற்களை, பேசவே கூடாத சொற்களை உங்களுடைய செவிகள் கேட்கின்றன. இறைச்சலிலேயே இருந்து பழகிவிட்டீர்கள். இவ்வளவுக்கு பிறகும் உங்கள் மனம் பதட்டம் அடையவில்லை என்றால் இது என்ன சீரான மனநிலை? இது என்ன மனநிலை? சுவை அறிவு என்ன இயல்பில் இருக்கிறது? உணவகங்களில் சமைக்கப்படும் உணவுகளில் மிக மிக பெரும்பான்மையானவை தரங்கெட்டவை, சீர்கெட்டவை. உணவை பார்க்கும் பொழுதே அதனை புரிந்து கொள்ளும் அறிவு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் ஈர்க்கப்படுகிறீர்கள். அதை வாயில் வைத்த பிறகு துப்ப வேண்டும். ஆனால் அதனை கேட்டு கேட்டு வாங்கி உண்கிறீர்கள். பல முறை கூறியவாறு மிளகாய் இல்லாமலே மிளகாய் தூள் உற்பத்தி செய்யப்படுகிறது. மல்லி இல்லாமலே மல்லித்தூள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இவற்றை கடைகளில் வாங்கி உண்டு உடல் பழகிவிட்டது. சுவை அறிவு என்ன ஆயிற்று? ஒவ்வொரு அறிவிற்கு பின்னாலும் இந்த உலகின் ஒழுங்குகள் இருக்கின்றன. இந்த உலகின் ஒழுங்குகளுக்கும் உங்களுக்குமான உறவு இருக்கிறது. இந்த புலனறிவு ஒழுங்குகளை பொருட்படுத்தாத நிலையில் மனிதர்கள் இன்று இருக்கிறார்கள். இதுதான் மனப்பிறழ்ச்சி. மனப்பிறழ்ச்சி என்றால் தனியே பேசிக்கொண்டு சிரிப்பதோ அல்ல. எல்லா அட்டூழியங்களும் நிகழ்ந்தாலும் எதுவுமே நிகழாதது போல் இருப்பதுதான் மிகப்பெரிய கொடுமையான மனப்பிறழ்ச்சி. அது உங்களுக்கு புரிகிறதா? யாவுமே சீர்கெட்டிருக்கின்றன என்றாலும் எதுவுமே நிகழாதது போல் இருப்பதுதான் மனப்பிறழ்ச்சியின் உச்சம். இது மரத்து போன நிலை. இந்த நிலையில் ஒரு உறுப்பு இருந்தால் அந்த உறுப்பு அதன் பிறகு செயல்படாது. நாக்கு மரத்து போய்விட்டது என்றால் அது என்ன பொருள்? அடுத்து செயல்படா நிலைக்கு வரும். நாக்கு மரத்து போனால் வயிறு கெட்டு போகும், சீரழிந்து போகும். அவ்வளவு. ஒரு சிறு துன்பம் அருகில் இருப்பவர்களுக்கு நேர்ந்தாலும் பதட்டப்படுவது இயல்பு. ஆனால் அப்படி பதட்டப்படுபவர்கள் நீங்கள் என்ன பேர் வைக்கிறீர்கள்? உணர்ச்சி வசப்படுபவர்கள். சரி, நீங்கள்லாம் எதற்கு வசப்படுகிறீர்கள்? அவர்கள் உணர்ச்சிக்கு வசப்படுகிறார்கள். நீங்கள் எதற்கு வசப்படுகிறீர்கள்? கொடும் துயர செய்திகளை கேட்டு உங்களுடைய அறிவு மறத்து போயிருக்கு. பொருத்தமற்ற வண்ணங்கள், காட்சிகள், அவை கூறும் செய்திகள், அவை விடுக்கும் அழைப்புகளை கேட்டு உங்களுடைய காட்சி அறிவே மறத்து போனது. நாவு மறத்து போனது. கூட்டத்திலும் நெரிசலிலும் அலைந்து திரிந்து உரசி மோதி தோலே மறத்து போனது. எந்த தொடுகை பொருத்தம், எது பொருத்தமற்றது என்று தெரியாது. இவ்வளவு கூட்டம் ஏன் கூடுகிறது? எங்கு பார்த்தாலும் ஏன் கூட்டம் கூடுகிறது? இதெல்லாமே மனப்பிறழ்ச்சி. முன்பு நான் ஏதோ ஒரு 1000 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருப்பது எனக்கே தோன்றுகிறது. இருந்தாலும் சொல்கிறேன், முன்பெல்லாம் கூட்டமாக இருக்கும் பொழுது அந்த பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்றுதான் வீட்டில் அறிவுரை கூறுவார்கள். இன்று போக வேண்டாம், கூட்டமாக இருக்கும். இப்ப எப்படி தெரியுமா? இன்று போனால் கூட்டமாக இருக்கும். கூட்டத்தை கண்டால் ஒதுங்க வேண்டும் என்பது எல்லா உயிரினத்துக்கும் உள்ளது. எல்லா உயிரினங்களுமே தேவையில்லாமல் கூடாது. அதாவது தேவை என்றால் நமக்கு எது தேவை என்பதே ஒரு சில ஒரு யானை கூட்டமாக செல்கிறது என்றால் ஒரு நெடும் பயணம். அந்த கூட்டமே அதனுடைய இயல்பை தகவமை. மற்ற நேரங்களில் அவையெல்லாம் தனித்தனியாக பிரிந்து இருக்கும். ஒரு ஒலி எழுப்பி கூடிக்கொள்ளும். மனிதர்களும் அப்படித்தான். எந்நேரம் கூட்டத்தில் இருக்க இயலாது. இயல்பான மனிதர்களால் இருக்க இயலாது. ஆனால் இன்று எங்கு பார்த்தாலும் கூட்டம். இப்படி ஒரு காட்சி
யாருமே பார்த்திருக்க மாட்டீர்கள், நான் அதனை புரிந்து கொள்கிறேன். இவ்வளவு கூட்டம் கூடியதில்லை, இப்படி கூட மாட்டார். இதெல்லாமே ஒரு மரத்து போன நிலை. ஒரு கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் மூச்சடைத்து இறந்து போகிறார்கள் என்ற செய்தி எவ்வளவு செய்திகள் வருகின்றன. அதன் பிறகு கூட்டம் குறைகிறது என்றால் என்ன? மரத்து போனது. ஒரு சூழல் இடர் மிகுந்தது என்று தெரிந்த பிறகு அந்த சூழலை தவிர்ப்பது இயல்பா, அல்லது அது இடர் மிகுந்தது என்று அதனையும் ஒரு தகவலாக வைத்துக் கொண்டு மீண்டும் அந்த சூழலுக்கு செல்வது இயல்பா? இது எல்லாமே மனப்பிறழ்ச்சிகள். ஒரு குடும்பத்திற்குள் இருக்கும் மனப்பிறழ்ச்சிகள் இன்னும் ஆழமானது. இதுதான் கற்றார் நெறி பிறழ்ச்சி. இதனை கல்விதான் கற்றுக் கொடுத்தது. உங்களுக்கு ஒரு இடத்திற்கு கூட்டமாக செல்ல வேண்டும் என்றால் தகவல்கள் போதும். அதை உங்கள் கல்வி அப்படித்தான் கற்றுக் கொடுத்தது. ஒரு கோயில் இருக்கிறது, அந்த கோயிலுக்கு சென்றால் நல்லது. என்ன நல்லது? உங்களுக்கு எவ்வளவு நல்லது இருந்தாலும் போதாது, அது ஒரு நல்லது. சரி, அவ்வளவுதான். இது யார் சொன்னது? இதுக்கு ஏதாவது மெய்ப்பாடு இருக்கிறதா? அதெல்லாம் தேவையில்லை. இவ்வளவுதான் அறிவு. இதுக்கு மேலாம் அறிவு கிடையாது. எல்லோரும் அங்க செல்வது, எல்லோரும் வெளியே வருவது. சரி, நல்லது நடக்க வேண்டும் என்று ஒரு இடத்துக்கு சென்று விட்டு வந்து விட்டீர்கள் அல்லவா? வாழ்க்கையை பார்க்கலாமே. இன்னொரு இடத்துக்கு சென்றால் இன்னும் நல்லது, இன்னொரு இடத்துக்கு சென்றால் இன்னும் நல்லது. எவ்வளவு நல்லது வந்து. சரி, இவ்வளவு நன்மைகளை பெற்ற நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இவ்வளவு இதற்கு மேல் கொடுப்பது இறைவனிடவே எதுவும் கிடையாது. 5 பூதங்களுக்கு 5 கோயில், இருப்பதே 5 பூதம் தான். 5 பூதத்துக்கு 5 கோயில், இருப்பது 9 கோள். 9 கோளுக்கும் 9 கோயில், இவ்வளவுதான் இருப்பது. இந்த 5க்கும் 9க்கும் சென்று வந்த பிறகு என்ன சிக்கல் இருக்க போயிருது? இது எவ்வளவு எளிமையா இருக்கிறது. ஒரு மனிதர் ஒரு 15 வயதில் இந்த புனித பயணத்தை தொடங்கி ஒரு 20 வயதில் முடித்து விடலாம். இந்த 14 இடங்களுக்கு போயிட்டு வந்து 21 வயதிலிருந்து அவன் வாழ்க்கையை வாழ தொடங்கலாம். 80 வயதிலும் சென்று கொண்டிருந்தால் புரியல. அடுத்தது, இந்த கோள் பயிற்சி அடையும் பொழுது அங்கு செல்ல வேண்டும். அடுத்தது, முன்பு சென்றது பயன் தராது, இப்பொழுது பயன் தரும். ஏன்னா அது வேறு இடத்துக்கு சென்றது கோள். சரி, இந்த பயிற்சியின் போது இது நான் வேண்டாம் என்று கூறல, அது உங்களோட உரிமை. ஆனால் எப்படி இருக்கிறீர்கள்? எனக்கு ஒரே கேள்விதான், நீ எப்படி இருக்கிறாய்? அவ்வளவுதான். அதற்கு நேர்மையான ஒரு விடை வேண்டும். என்னிடம் சொல்ல வேண்டாம், உனக்கு நீயே சொல்லிக் கொள்ள வேண்டும். அதான் சிக்கலே. நீ எப்படி இருக்கிறாய்? தீபம் ஏற்றுவதை பார்த்து விட்டாய், எப்படி இருக்கிறாய்? 48 நாள் எதுவும் கறி மீன் தொட மாட்டேன், சரி தொட வேண்டாம், எப்படி இருக்கிறாய்? சனி பெயர்ந்தது, சென்று வந்தேன், எப்படி இருக்கிறாய்? எப்படி இருக்கிறாய்? அப்படியேதான் இருக்கிறாய். இதற்கிடையில் அந்த தீபம் ஏற்றப்படும் மலையை நீ சீரழித்தாய். என்னுடைய பட்டியல் இதுதான். நீ சென்று வந்த பிறகு அந்த ஊர் நாசமானது. சனிக்கென்று ஒரு ஊரை ஒதுக்கி வைத்திருக்கிறாயே, அந்த ஊரில் மனசாட்சி உள்ள மனிதர்களால் அந்த கோயிலுக்கு சென்று விட்டு திரும்பவே முடியாது. அந்த ஊரை ஒரு சந்தையாக்கி விட்டாய். இருந்த பொன்னையும் பொருளையும் துறந்து விட்டு எதுவுமே வேண்டாம், இறைவனே கதி என்று வாழ்ந்தவர் பட்டினத்தார். அவருடைய ஊர் திருவெண்காடு. அந்த ஊரில் இருக்கும் வெண்காடர் ஆலயத்திற்கு புதன் தலம் என்று பெயரிட்டிருக்கிறாய். அதாவது திருஞான சம்பந்தர் பாடிய தலம், பட்டினத்தார் பிறந்த ஊர். அந்த தலத்திற்கு நீ வைத்திருப்பது புதன். புதனை தவிர வியாழனை பற்றி அங்க போய் எதுவும் கேட்க முடியாது. அங்க இருக்க இறைவன் என்ன சொல்லுவார்? இது வியாழனுக்கு வேறு ஊர், இது புதன் தலம். சரி, புதன் தலத்துக்கு சென்று வந்து விட்டாய், எப்படி இருக்கிறாய்? மருத்துவமனைக்கு அல்லவா அலைந்து கொண்டிருக்கிறாய். நீ கோயிலுக்கு அலைகிறாய், மருத்துவமனைக்கு அலைகிறாய், இது போக கடலுக்கு அலைகிறாய். எப்படி இருக்கிறாய் என்ற கேள்விக்கு பின்னால் எவ்வளவு நேர்மையான பதில்கள் புதைக்கப்படுகின்றன. யாராவது ஒருவர் நான் தெளிவான மனநிலையில் இல்லை என்பதனை புரிந்து கொண்டார்,
புரிந்து கொண்டால் அவர் மீண்டு விடுவார். எல்லாமே சரியாகத்தான் இருக்கிறது என்று கற்பிதம் செய்து கொண்டால் மீண்டும் அதே கேள்விதான். சரி, எல்லாம் சரியாக இருக்கிறது, நீ எப்படி இருக்கிறாய்? நான் நலமாக இருக்கிறேன் என்றால் உனக்கு எனக்கு எந்த சிக்கலுமே இல்லை. உண்மையில் நம்ம இருவருக்கும் உறவே தேவையில்லை. எனக்கு யாரோடு உறவு? எனக்கு நலமடைந்தவர்களோடோ அல்லது நலமாக இருப்பவர்களோட எனக்கு என்ன உறவு இருக்குது? என்னுடைய உறவு யாருடன் இருக்கிறது? தான் யார் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு நேர்மையான விடை காண விழைபவர்களுடன் தான் எனக்கு உறவு. காடுகளில் திரியும் யானைகளை பற்றி விளக்குவதற்கு யாரும் தேவையில்லை, அவை காடுகளில் நிம்மதியாக இருக்கின்றன. ஆனால் தெருநாய்கள் இயல்புகளை இழந்து தவிக்கின்றன என்று கூறுவதற்குத்தான் என்னை போன்றவன் வேண்டும். தெருநாய்களுக்காகவும் சாக்கடைகளில் வீசப்பட்ட பன்றிகளுக்காகவும் தான் குரல் கொடுப்பதற்கு ஆட்கள் வேண்டும். ஏற்கனவே காட்டில் இருக்கும் காட்டு பன்றிகளுக்கு சிக்கலே கிடையாது. எப்படி இருக்கிறாய்? நலமாக இருக்கிறேன், நன்றி, வணக்கம், இனி நாம் சந்திக்க வேண்டியதில்லை. எப்படி இருக்கிறாய்? குழப்பமாக இருக்கிறது, வா இந்த பக்கம் வா. எப்படி இருக்கிறாய்? நலங்கெட்டு கிடக்கிறேன், நீ வா, நீயே என் உறவு. ஆனால் நீ என் உறவு என்றால் நீ நேர்மையாக இருக்கிற. உன்னை நீ நேர்மையாக கேள்விக்கு உட்படுத்த வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை பற்றிய விளக்கங்களை நீ நேர்மையாக ஒப்புக்கொள்ள வேண்டும். அந்த நேர்மையிலிருந்து தான் நீ பிறழ்ச்சியிலிருந்து வெளியேறுகிறாய். முதலில் நீ பிறழ்ச்சியிலிருந்து வெளியேற வேண்டும். கற்றார் நெறி பிறழ்ச்சி அடைந்து விட்டது எல்லா துறைகளிலும். வேளாண்மையில், ஆநீரை வளர்ப்பில், கல்வி என்ன செய்கிறது? பிறழ்ச்சி அடைகிறது. அரசியல் என்பது ஒரு துறை. அரசியலில் கல்வி என்ன செய்கிறது? தெளிவாக இருக்கிறதா? பிறழ்ச்சி அடைந்து. எந்த துறை பிறழ்ச்சி அடையாமல் இருக்கிறது? எல்லா துறைகளுமே. உணவுத்துறை எப்படி இருக்கிறது? இந்த உணவு தொழில்நுட்ப கல்லூரிகள் இல்லாத நாடுகளுக்கு நான் சென்றிருக்கிறேன். எந்த கடையில் வேண்டுமானாலும் நீங்கள் உணவு உண்ணலாம். எங்கு உணவு தொழில்நுட்ப கல்லூரி இருக்கிறதோ அங்கெல்லாம் உணவு உண்ணக்கூடாது. ஆமா, எல்லாமே வேடிக்கையாகத்தானே இருக்கிறது. ஆனா இதான் உண்மை. உணவுத்துறை கல்வி அறிவுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் அந்த கலை பிறழ்ச்சி அடைந்தது. ஆடைத்துறை பிறழ்ச்சி அடைந்தது. இறுதியாக உடல் உழைப்பு, அது ஒரு துறை அல்ல, மனித இயல்பு. உடல் உழைப்பு என்ற கருத்தை பற்றி என்ன உங்களுடைய மதிப்பீடு இருக்கிறது? மீண்டும் நான் மதிப்பீட்டு, வீட்டு நாய், தெரு நாய், காட்டு நாய், அந்த இடத்துக்கே வருகிறேன். என்ன தீர்ப்பு? நாகம் கொடிய நஞ்சுடையது. அதுபோல என்ன மதிப்பு? உடல் உழைப்பு செய்வது இழிவு. அதுதான் உள்ளுக்குள் இருக்கும் கருத்து. வெளியே பேசுவதை பற்றி வேண்டாம், விட்டு விடுவோம். உள்ளுக்குள் என்ன இருக்கிறது? உடல் உழைப்பு செலுத்துவது இழிவானது, தரக்குறைவானது, இல்லையா? சரி, வேறு என்றால் என்ன உழைப்பு மேலானது? உழைப்பு என்றாலே உடலால் செய்வதுதான், அது நமக்கு தெரிந்தது. சரி, வேறு எதனால் உழைக்கலாம்? மூளையால் உழைக்கலாம், இல்லையா? நானே சொல்கிறேன், தெரியும். மூளை உழைப்பு மேலானது. மூளை உழைப்பு என்றால் என்ன? உட்கார்ந்த இடத்தில் இருந்து கொண்டு சேவை பணிகளில் ஈடுபட. சேவைன்னு நான் ஒத்துக்கொண்டதல்ல, உங்களுடைய எல்லாமே உங்களுடைய வார்த்தைகள். சேவை பிரிவு, மென்பொருள் துறை, இல்லையா? மென்பொருள் துறை, அது போன்ற பல துறைகள் இருக்கின்றன. உட்கார்ந்த இடத்தில் இருந்து கொண்டு வேலை செய்வது, வேலை வாங்குவது, அது கூட உங்களுடைய வார்த்தை தான். வேலையை வாங்குவது. சரி, இதெல்லாம் மேலானது. அருமை. இன்று தென்னை மரத்துக்கு குழி எடுப்பதற்கு ஆள் இல்லை என்று அலறுகிறீர்களே, ஏன் அலறுகிறீர்கள்? உங்களுடைய தோட்டத்தில் ஒரு இழிவான பணி நடப்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. வேளாண்மைக்கு ஆள் இல்லை, கதறுகிறீர்கள். நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய சூழலில் இழிவான மனிதர்கள் இல்லை. எல்லாமே மேம்பட்டவர்கள். நீங்கள் மேம்பட்டவர், மூளையால் உழைக்கிறீர்கள். நீங்கள் யாருடன் எல்லாம் புலம்புகிறீர்களோ எல்லாமே மூளை உழைப்பு. அதாவது மேன்மக்களாகவே இருப்பதற்கான
ஒரு கட்டமைப்பை நீங்களே உருவாக்கி விட்டு இப்ப என்ன புலம்பல்? உங்களுடைய தோட்டத்துக்கு ஏன் இழிவானவர்கள்? அது இழிவானவர்கள் என்று நான் யாரை குறிப்பிடுகிறேன் என்றால், உங்கள் குடும்பத்தில் இருப்பவரே உடல் உழைப்பு செய்தாலும் அவர் இழிவானவர் தானே. அப்படி கூட ஒருவர் இல்லையே, இது இப்ப என்ன வருத்தம்? சரி, இந்த மூளை உழைப்பு என்று ஒன்று இருக்கிறது. இதற்கு பொருள் கொடுப்பவர் யார்? எங்கிருந்து வருகிறது? மூளை உழைப்பு செய்பவர்கள் எங்கிருந்து பொருள் வருகிறது? மிகப்பெரிய மூளையால் உழைத்துக் கொண்டிருப்பவர்கள். அந்த நிறுவனங்கள்லாம் வீழ்ந்து கொண்டிருக்கின்றன, தெரியுமா? வீழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த நிறுவனங்கள்லாம் அலறி கொண்டிருக்கின்றன. அதாவது மூளை உழைப்பிற்கென்றே பிறந்தவர்கள் இப்பொழுது கதறி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் அங்கிருந்து வருவது நிற்கும். இப்பொழுதே நின்று கொண்டிருக்கிறது. ஒரு நாள் நிற்கும். அப்ப என்ன செய்வீர்கள்? இன்றைக்கு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்க வைக்கிறீர்கள். ஒரு யாருடனோ உரையாடும் போது இங்க வந்திருக்க, அவரோடு பேசும்போதுதான் தெரிந்தது 5ஆம் வகுப்புக்கு 2.5 லட்சம் ரூபாய் கட்டணம். சரி, இதெல்லாம் முதலீடு தானே. குழந்தை என்பதே ஒரு முதலீடு தானே. இன்றைக்கு 1 போட்டால் நாளைக்கு 10,000 திருப்பி தரும். சரி, இந்த 5ஆம் வகுப்பில் ஒரு முதலீடு செய்திருக்கிறீர்களே, இது 20வது வகுப்பு படித்த பிறகு அது வேலைக்கு போக வேண்டுமல்ல, மூளையால் உழைத்து. அதுக்கு நிறுவனம் இருக்காது. பெரிய மூளையே சேதமடைந்து கொண்டிருக்கிறது. அது உங்களுக்கு தெரியாது. இப்பொழுது சொன்னால் புரியாது. அதுவே ஒரு புரட்சி தான். ஏற்கனவே மூளையால் உழைத்துக் கொண்டிருப்பவர்களை தயவு செய்து கேட்டு பாருங்க, எவ்வளவு மூளைகள் வெளியேற்றப்படுகின்றன என்று தெரியும். ஒவ்வொரு நிறுவனத்தில் இருந்து பல ஆயிரம் மூளைகள் வெளியேற்றப்படுகின்றன. பல ஆயிரம் மூளைகளுக்கு ஊதியம் குறைக்கப்படுகிறது. பெரிய உலகத்திலேயே பெரிய மூளை தன் நாட்டில் உள்ள பல மூளைகளை வெளியே உதைப்பதற்கு ஏற்கனவே பேசிக் கொண்டிருக்கிறது. சரி, அந்த உதைக்கப்பட்ட பிறகு வந்து விழும் மூளைகள் எல்லாம் என்ன உழைக்கும் தெரியாது. ஆனால் எவனை அல்லது எவளை நீங்கள் இழிவான பணி செய்கிறாள் என்று கருதினீர்களோ, அவர்கள் அந்த காலத்திலும் நிம்மதியாக மனப்பிறழ்ச்சி இல்லாமல் வாய்க்கால் வெட்டி கொண்டும் தெரு கூட்டி கொண்டும் ஆடு மாடு மேய்த்து கொண்டும் இருப்பார்கள். இன்றைக்கே அதான் நிலைமை. அதாவது உடல் உழைப்பு என்பது நீங்கள் கண்டுபிடித்ததா? அது எப்படி உடல் உழைப்பு செய்யாம வேளாண்மையில் ஈடுபட முடியும்? எல்லாருமே உடலால் உழைத்தார்கள். எல்லாருமே உழைத்தார்கள். பிறப்பு பேதம் இல்லாமல் எல்லோருமே உழைத்தார்கள். உழைக்காமல்லாம் யாரும் வேளாண்மை செய்யவில்லை. ஆனால் இன்று எந்த குலத்தினர் என்ற பாகுபாடே கிடையாது. எல்லா குலத்தினருக்குமே உடல் உழைப்பு இழிவானது என்ற கருத்து வந்துவிட்டது. எல்லா குலத்தினரிடமும் இந்த கருத்து இருக்கிறது. இது உங்களை எங்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்றால், நீங்கள் ஒரு துண்டு நிலம் வைத்திருந்தாலும் அதில் நீங்கள் மட்டும்தான் ஏதாவது செய்ய வேண்டும். ஒத்துழைப்பிற்கு ஒருவரும் கிடையாது. உண்டா இல்லையா? நான் கூறுவன யாவுமே உங்களுக்கு உள்ளே இருப்பது. நான் எதையுமே வெளியிலிருந்து கூறவில்லை. உங்களுக்கு உள்ளே இருப்பது. உங்கள் நிலத்தில் உழைப்பதற்கு மனிதர்கள் இல்லை. ஏனென்றால் நீங்கள் உழைப்பை இழிவுபடுத்துங்கள். அதாவது அதன் மீது மதிப்பீடுகளை சுமத்தினீர்கள், இன்னும் சுமத்தி கொண்டிருக்கிறீர்கள். விளைவாக இன்றைய நிலங்கள் கருவி சார்புடன் இருக்கின்றன. ஒரு மாற்றம் வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? சரி, வேளாண்மை செய்வதற்கு யாரும் இல்லை. மரபு கட்டுமானத்தில் ஈடுபடுவதற்கு ஆளே இல்லை. உழைப்பதற்கு யாரும் இல்லை. எல்லாருமே பொறியாளர்கள். அது ஒரு அடிப்படை. தமிழ்நாட்டில் எல்லோருமே பொறியாளர்கள். எல்லோருக்குமே கணிப்பொறியில் அறிவு உண்டு. எந்த உடலுமே உழைக்காது. எல்லாமே பணம் இருக்கும் வரை தானே. சரி, பணம் இருக்கிறது, உழைப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? நீங்கள் ஒரு வீடு கட்டுகிறீர்கள். எனக்கு அதிகமாக அந்த கணக்கு அந்த எண்ணமே வருவதில்லை. நான் எனக்கு அதிக தொகையை சொல்கிறேன். ஒரு 30 லட்சம் ரூபாய். இது எனக்கு பெரிய தொகை.
அந்த வீடு 30 ஆண்டுகளுக்கு மேல் நிலைக்காது. அது உங்களுக்கு தெரியும். கல்வி அறிவு தானே. கட்டுமான கலைஞர்கள் இருக்கிறார்கள், என்னோடும் இருக்கிறார்கள், நீங்களும் இருப்பீர்கள். ஒரு வீடு எத்தனை காலத்திற்கு இருக்கும்? 30 ஆண்டு. நேர்மையாக கட்டினால், அதாவது நேர்மை, அவர் ஒரு நேர்மையான கட்டுமான கலைஞர் என்றால் என்ன? 30 ஆண்டு தாங்க வீடு கட்டுவார். 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டினால் அது 30 ஆண்டுகளுக்கு தான் இருக்கும். இது 2024 2055க்கு வேற வீடு கட்ட வேண்டும் இல்லையா? ஒரு மரபு வீடு கட்டினால் 150 ஆண்டுகளுக்கோ 200 ஆண்டுகளுக்கோ இருக்கும். ஒரு மரபு முறையில் வீடு கட்டினால். இந்த கல்வி அறிவு முன்வைக்கும் கட்டுமானத்திற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மரபு கட்டுமானத்துக்கு யாருமே இல்லை. இது என்ன சமூகம்? ஒரு மண் சார்ந்து குழைப்பதற்கு ஆள் இல்லை, ஆனால் வேதிப்பொருட்களை குழைப்பதற்கு ஆட்கள் இருக்கிறார். இது என்ன சமூகம் இது? ஏன் மண் சார்ந்து குழைப்பதும் களிமண்ணை மிதிப்பதும் இழிவு என்று ஒரு கொத்தனார் நினைக்கிறார். அவரா நினைக்கிறார்? நீங்கள் அவர்கள் மீது சுமத்திய மதிப்பீடுகள் அவர்களை அந்த இடத்தில் வைத்திருக்கின்றன. இதுதான் மறுபயன். கொத்தனார் வேலைக்கு செல்வதோ சித்தாள் வேலைக்கு செல்வதோ இழிவானது என்று கொத்தனாரும் சித்தாளும் பேசவில்லை. கொத்தனாரையும் சித்தாளையும் வேலைக்கு கூப்பிட்டவர்கள் பேசினார்கள். இன்றைக்கு அவர்கள் வேதிப்பொருட்களில் ஒரு வீடு கட்டுவதற்கு வருகிறார்கள், மண் சார்ந்து குழைக்க வர மறுக்கிறார்கள். யாருக்கு இழப்பு? ஒட்டுமொத்த சமூகத்துக்கு இழப்பு. ஒரு மரபு வீடு கட்ட இயலாது, மரபு வேளாண்மை செய்ய இயலாது. ஏன் தென்னை போடுகிறார்கள்? ஏன் தென்னை போட்டார்கள்? தென்னை மட்டுமே ஏன் அதிகமாக பயிரிட்டார்கள்? மற்ற பயிர் செய்தால் வேலைக்கு ஆள் வர வேண்டும். சரி, தென்னைக்கு ஆள் வருவதில்லை. அடுத்து என்ன? தென்னைக்கு பிறகு தெரியாது. எதுவாக இருந்தாலும் மனித உழைப்பு வேண்டும். மனித உழைப்பை இழிவாக கருதியதன் விளைவு ஒரு வீடு கட்டுவதற்கோ வேளாண்மைக்கோ மாடு மேய்ப்பதற்கோ ஆடு மேய்ப்பதற்கோ இன்று மனிதர்கள் இல்லை. இவை யாவற்றுக்கும் என்ன அடிப்படை? இவை யாவற்றுக்கும் இந்த கல்வி உங்களுக்கு கற்றுத்தந்த நெறியின் பிறழ்ச்சி தான் அடிப்படை. இதுதான் சரி, இதுதான் தவறு என்று உங்களுக்கு ஒரு வரையறையை அது கற்றுக் கொடுத்தது. அந்த வரையறை உங்களுக்கும் பிடித்திருந்ததனால், உங்கள் தன்னலத்திற்கு அது பொருந்தியதனால் ஏற்றுக்கொண்டீர்கள். அதை கல்வி என்பதனால் ஏற்றுக்கொள்வதற்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அது நம்முடைய பெருமையை வளர்க்கிறது என்பதனால் ஏற்றுக்கொண்டீர்கள். இவை யாவற்றையும் உதறிவிட்டு இந்த கல்வி அது தரும் பிறழ்ச்சி எனக்கு வேண்டாம், இந்த நெறி பிறழ்ந்து விட்டது, உற்றான் நெறியே உண்மை என உணர்வேன், ஒப்புக்கொள்வேன். உற்றான் என்பவன் இறைவன். அவன்தான் முயற்சியின்றி வந்து சேர்பவன். மற்ற எல்லாமே முயற்சியினால் கிடைக்கும். இறையருள் மட்டும் முயற்சி இல்லாமல் கிடைக்கும். அந்த இறையருள் உங்களுக்கும் வழங்கப்படுகிறது, ஒவ்வொரு கணமும் வழங்கப்படும். இறையருள் இல்லாமல் வாழவே இயலாது. மூச்சே இறையருள் தான். அந்த அருள் நின்று போனால் உயிர் நின்று போகும். ஆகவே இறையருள் எனக்கு இருக்கிறதா என்ற கேள்வி யாருக்குமே வேண்டாம், எல்லாருக்குமே இருக்கிறது. இறைவனுடைய நெறி என்ன? ஏற்கனவே நான் எந்த ஒழுங்குகளை படைத்திருக்கிறேனோ அந்த ஒழுங்குகளிலேயே இரு. அதுதான் அவனுடைய நெறி. அந்த இயல்புகளை சிதைக்காதே, அந்த இயல்புகள் மீது தீர்ப்பு எழுதாதே, அந்த இயல்புகள் மீது மதிப்பீடுகளை சுமத்தாதே. நான் எந்த ஒழுங்குகளை படைத்தேனோ அந்த ஒழுங்குகளில் நீ நிலைபெறு என்பதுதான் அம்மையும் அப்பனும் நமக்கு வழங்கி இருக்கும் நெறி. அந்த நெறியை நோக்கி திரும்புபவர்களுக்கு ஊழிக்காலத்தில் வாழ்க்கை உண்டு. அந்த நெறியை பொருட்படுத்தாமல் எத்தனை கோயில்களுக்கு அலைந்தாலும் பிறழ்ச்சியிலிருந்து விடுபட இயலாது. கோயில்களுக்கு அலைவதே ஒரு பிறழ்ச்சி தான். இவ்வளவு கோயிலுக்கு அலைவதே ஒரு பிறழ்ச்சி தான். தயவு செய்து பொறுமையாக எண்ணி பாருங்கள். இதுவே ஒரு மனப்பிறழ்ச்சி. இந்த பிறழ்ச்சிகளிலிருந்து விடுபட்டு அம்மையப்பரின் நெறியை நோக்கி நீங்கள் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த அங்காடி கூடலை பொறுத்தவரை இது திங்கள்தோறும், அதாவது மாதந்தோறும் நிகழ வேண்டும் என்பதுதான் விருப்பம். இந்த பகுதியில் உள்ளவர்கள் தொடர்ந்து வந்து இங்குள்ள உணாக்காப்பு குழுவுடைய உணவுப் பொருட்களை வாங்கலாம். வேறு சில அங்காடிகளும் வர வேண்டும். ஊர் திரும்புவோருடைய கைவினைப் பொருட்கள்,
அவருடைய வீட்டு உற்பத்தி பொருட்கள் எல்லாமே ஒரு அங்காடியாக இந்த விற்பனைக்கு வைக்கப்பட வேண்டும். இது வளர்ச்சி அடைய வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். இந்த அங்காடி கூடல் நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவர்களுக்கும் வருகை தந்தவருக்கும் நான் மீண்டும் நன்றி கூறுகிறேன். உங்கள் அனைவருக்கும் அமையப்பெறுவர்கள் நிறைவதாக. நன்றி.